ஸ்ரீ குருபியோ நமக. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சுலம்படி வாழ்த்தி வணங்குவான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ரொம்ப பரபரப்பான இடத்துல மகாபாரதத்தில் இருக்கும். அதனால நேரம் அங்கேயே போயிடலாம். தாங்கள் தங்கி இருக்கிற வீட்டில் குந்தி கவலையோடு காத்திருந்தாள். போன பிள்ளைகள் இன்னும் திரும்பி வரல. அரங்கத்தை விட்டு வெளியேறின யுதிஷ்டிரர் கூட போய் சேரல. அவர் அந்த அரங்கத்தை விட்டு வெளியேறினார். நகுலனையும் சகாதேவனையும் அழைத்து கொண்டு அங்க யார் கண்ணிலையும் படக்கூடாதுங்கிறதுக்காக போனாரே தவிர அந்த விசினிட்டியில தான் இருக்கார். ஏன்னா ஒருவேளை ஏதாவது ஆபத்து வந்தா தம்பிகள் 2 பேரையும் விட்டுட்டு போறதுக்கு அவர் சித்தமா இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தா இவர்களை காப்பாற்றுவதற்கு திரும்ப வர வேண்டும். அதனால அம்மாவை பொறுத்த வரைக்கும் போன 5 பிள்ளைகளும் திரும்பி வரல. காணுமே காணுமே காணுமேன்னு அவ கொஞ்சம் கவலையோட இருக்கா. அவளுக்கு ஒரு சின்ன பயம் வருகிறது. அரசர்கள் எல்லாம் குழுமுகிற இடத்திற்கு இவர்கள் போயிருக்கிறார்கள். அது திரௌபதியினுடைய சுயம்வரம்ங்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியும். அரசர்கள் குழுமுகிற இடம் அது வேற. அங்க போய் அந்த அரங்கத்துல அவரவர்களுக்கு அலாட் பண்ற ஒரு இடத்துலையும் இவர்கள் முந்தின நாளே கொஞ்சம் தங்கி இதெல்லாம் அவளுக்கு தெரியுங்கிறதுனால பயப்படுகிறாள். ஒருவேளை துரியோதனனும் அவனை சேர்ந்தவர்களும் ஏதாவது ஆபத்து விளைவித்து என் பிள்ளைகளின் உயிரை எடுத்து விட்டார்களா, அப்படியெல்லாம் அவளுக்கு நெருடல் வருகிறது. ஏதோ செய்து விட்டார்களா, இல்லை முன்னால ஏற்கனவே தெரிஞ்சது தானே, முன்னால பீமனை கட்டி போட்டு அவனை தூக்கி தண்ணியில போட்டு இப்படியெல்லாம் பண்ணினார்களே, அந்த மாதிரி ஏதாவது பலத்தோட வந்து துரியோதனனுக்கு நிறைய அரசர்கள் நண்பர்களாகவும் இருந்தார்கள். அப்படிங்கிறதுனால அந்த பலத்தோட வந்து ஏதாவது செய்து விட்டார்களா, அந்த பயம் அவளுக்கு இருக்கு. எல்லா அரசர்களும் நல்லவர்களாக இருந்தார்கள்னு சொல்ல முடியாது. சொல்லப்போனா மகாபாரதத்தை பத்தின ஒரு விஷயம், மகாபாரதத்தோடு தொடர்புடையது கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரம் எதற்காக அப்படின்னு நாம கேட்கும்போது அதுக்கு புராணங்கள்ல தரப்படுகிற இலக்கியங்கள்ல தரப்படுகிற ஒரு காரணம் நமக்கு தெரியும். கம்ச வதம் மாத்திரம் இல்லை, பூமியின் பாரம் தீர்ப்பது இல்லையா. வில்லி பாரதத்தை ஆரம்பிக்கும் போதே வில்லிபுத்தூரார் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார்னா, பூபாரம் தீர்க்க வந்த கண்ணனை பற்றி மாதவனை பற்றி நான் இதில் பாட முடியும் என்பதனால். அப்போ குருக்ஷேத்திர போரே கூட பூபாரத்தை குறைப்பதற்காக அப்படின்னு தான் கணக்கு. சரி, பூபாரத்தை குறைப்பதுன்னா என்ன அர்த்தம்? ஏன் பூமியின் பாரத்தை குறைக்க வேண்டும்? பூமிக்கு ஜுவரம் வந்தது. ஜுவரம்னா நோயின்னு அர்த்தம். ஜுவர, தரணிக்கு ஜுவரம் வந்தது. அந்த ஜுவரத்திற்கு என்ன காரணம்? பூபாரம் அதிகமாகிவிட்டதுன்னு போய் அழறா. என்ன அதுல கிரக்ஸ்னா, எப்படி பூபாரம் அதிகமாயிற்று அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. நிருபர்கள் என்கிற முகாந்திரத்தில் தைத்தியத்தனம் அதிகமாகிவிட்டது. அரசர்கள் அப்படிங்கிற ஒரு ஃபகாடுல
அரசர்களாக தங்களை மாற்றிக்கொண்டு தைத்தியத்தனம், அரக்கத்தனம் அதிகமாகிவிட்டது, அதர்மம் அதிகமாகிவிட்டது. அந்த அரக்கத்தனத்திலேயும் அதர்மத்திலேயும் நிறைய பேர் அரசர்களாக இருக்கிறார்கள், என்னை காப்பாத்துன்னு தான் போய் அவ அழறா. இப்போ துரியோதனனுக்கு ஏன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தார்கள் அப்படிங்கிறத இதை கனெக்ட் பண்ணி நினச்சி பார்த்தோம்னா, பல அரசர்கள் துரியோதனனுக்கு நண்பர்களாக, தோழர்களாக, அவனுக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்பது போல இருந்தவர்கள். அந்த பயம்தான் குந்திக்கு இருக்கு. இவர்கள் மறைஞ்சு வாழ்ந்ததுக்கும் அதுதான் காரணம். தைரியம் இல்லையா? ஏன் இப்படி மறைஞ்சு வாழ்ந்தார்கள்? ஏன் தங்களையே வெளிப்படுத்திக் கொள்வதற்கு தைரியம் இல்லையா? அப்படின்னா, அவர்களுக்கு தைரியம் இல்லாமலோ, தர்மத்தின் மீது பிடிமானம் இல்லாமலோ, சத்தியம் இல்லாமலோ இல்லை. ஆனா சில நேரங்கள்ல கொஞ்சம் டிப்ளமசி அவசியமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற நிலைமையில அவர்கள் கொஞ்சம் மறைந்துதான் வாழ்ந்தார்கள். அந்த பயம்தான் இப்ப குந்திக்கு இருக்கு. ஒருவேளை யாராவது கண்டுபிடிச்சிட்டார்களா? அப்படி யாராவது கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது ஆபத்தை விளைவித்து விட்டார்களா? அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயத்தில் அவள் காத்திருக்கிறாள். பார்த்துட்டே இருக்கா. வெளியிலையும் வந்து தேட முடியாது. சிக்கல் என்னன்னா, என் பிள்ளை இன்னும் வரலையே அப்படின்னு வெளியில வந்து வாசல்ல நின்னா, இவள் ஏதோ கவலைப்படுகிறாள் அப்படிங்கிறதும், இவ யாருங்கிறது 2 பேர் போகக்கூடியவர்கள் யார், இவ எதுக்காக இப்படி நிக்கிறா, the more the exposure, there is a trouble. அதனால எங்க தங்கி இருந்தார்களோ அங்க எவ்வளவு தூரத்துக்கு வெளியில முகத்தை காட்டாம இருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் பதுங்கித்தான் இருந்தார்கள். அந்த மாதிரி நிலைமையில கவலைப்பட்டு கொண்டே வீட்டில் இருக்கிறாள். மகதி அத அபராஹ்னே து கணைகை சூரிய இவ ஆவ்ருதக. கொஞ்சம் சூரியன் மெல்ல 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 குறைந்து கொண்டிருக்கிற நேரத்தில், ஏர்லி ஈவினிங் அப்படின்னு சொல்கிறோமே, இல்லைன்னா இன்னைக்கு ஸ்டைலில் சொல்லணும்னா லேட் ஆஃப்டர்நூன், அந்த மாதிரி ஒரு லேட் ஆஃப்டர்நூனில் இவர்கள் போகிறார்கள். வீட்டுக்கு போகிறார்கள். வீட்டுக்கு பக்கத்தில் முதல்ல அர்ஜுனன் போகிறான். பிராமணைகை பிரவிஷத் தத்ர ஜிஷ்ணு. ஜிஷ்ணுவாக இருக்கிற அர்ஜுனன் பல அந்தணர்கள், ஏன்னா அவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், இவன் தானே ஜெயிச்சான், அதனால இவனை விடவே இல்லை. அவர்கள்லாம் கூடவே சுத்தின்றே போகிறார்கள். பக்கத்திலேயே கிருஷ்ணை வருகிறாள். அந்த கிருஷ்ணையோடு அவன் போகிறான். அந்த இல்லத்திற்குள் அடுத்தது பீமன் அப்படி கூட வந்துடுறான். கத்வா துதாம் பார்கவ கர்மசாலாம் பார்த்தௌ பிருதாம் பிராப்பிய மகானுபாவௌ. 2 பேரும் உள்ள போகிறார்கள். கிருஷ்ண இருக்கா, மற்ற 3 பேரும் வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். இப்போ 5 பிள்ளைகளும் அங்கே வந்தாச்சு. பக்கத்தில் திரௌபதி. பிருதாம் பிராப்பிய மகானுபாவௌ, அவ உள்ள இருக்கா. அம்மா கிட்ட போய் அம்மா நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு இந்த 2 பேரும் அப்படி அம்மா கிட்ட அம்மானு கூப்பிட்டு கொண்டே போகிறார்கள். அவ திரும்பி பார்க்கல. பிள்ளைகள் வந்துட்டார்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அவ பிள்ளைகளை பார்க்கல. as such இமீடியட்டா திரும்பல. இவர்கள் என்ன பண்ணினார்கள்? யக்ஞசேனி பக்கத்திலேயே இருக்கா. தாம் யக்ஞசேனீம் பரம் பிரதீதௌ. அவ பக்கத்திலேயே இருக்கா, பார்க்கல. அவ இன்னும் திரும்பி பார்க்கல. இவர்கள் என்ன பண்ணார்கள்? பிக்ஷா இதி அத அவேததாம் நர அக்ரய. மனிதர்களில் முன்னவர்களாக, மனிதர்களில் பெருமை மிக்கவர்களாக இருந்த இந்த 2 பேரும், நாங்க பிக்ஷை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார்கள். இதைத்தான் நம்ம கதையில் சொல்லும்போது கனி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, அந்த கன்னிங்கிறத கனி என்று அவள் காதில் வாங்கி கொண்டாள் அப்படின்னெல்லாம் இதுக்கு கர்ண பரம்பரை கதைகள் உண்டு. நாங்கள் கன்னியை கொண்டு வந்திருக்கிறோம்னு சொன்னார்கள், ஆனால் அவ காதில் அது கனின்னு விழுந்தது. கனி என்றால் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவர்கள் வி ஹவ் காட், நாங்கள் ஏதோ ஒரு பெரிய பிக்ஷைங்கிறது நமக்கு இன்னைக்கு ரொம்ப சாதாரண விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் பிக்ஷைங்கிறது ரொம்ப உயர்ந்த ஒன்று.
கடவுளிடத்திலிருந்து கிட்டுகிற பிரசாதம். கடவுளிடத்திலிருந்து கிட்டுகிற ஒரு பெரிய பாக்கியம். அதுதான் பிக்ஷை. அப்ப இவர்கள் என்ன பண்ணிட்டார்கள்? பிக்ஷ ஈதி அத அவேதயதாம். எங்களுக்கு பிக்ஷை கிடைத்திருக்கிறதுமா, நாங்கள் பிக்ஷை பெற்று வந்திருக்கிறோம், பெரிய பிக்ஷை பெற்று வந்திருக்கிறோம். பாக்கியத்திற்குரிய பிக்ஷை. இந்த சில வார்த்தைகள் நாம நேத்திக்கு பார்த்தோமே, நிமிஷம்ங்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு நமக்கு இன்னைய கான்டெக்ஸ்ட்ல அர்த்தம் வேற. அதே மாதிரி ஒரு வார்த்தை இங்க வருது. கத்வா துதாம் பார்கவ கர்மசாலாம். சில இடங்கள்ல வேடிக்கையா இருக்கு. பார்கவ கர்மசாலாம் அப்படின்னொன்ன இதுக்கு சில பேர் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கிறார்கள். கம்மிங் பேக் ஃப்ரம் த ஒர்க் ஷாப் ஆஃப் பார்கவா. அது என்ன ஒர்க் ஷாப்? நமக்கு இன்னைக்கு அந்த ஒர்க் ஷாப்பு, பட்டறை, பயிலரங்கம் எல்லாம் இருக்கா இல்லையா? பார்கவ கர்மசாலாம் திரும்ப திரும்ப 2-3 இடத்துல வரும் இது பார்கவ கர்மசாலாம். பார்கவ கர்மசாலாம்ங்கிறது என்னன்னா குயவருடைய இல்லம், அவ்வளவுதான் அர்த்தம் அதுக்கு. பிராகிருதத்துல பகவ அப்படிங்கிற வார்த்தையில அந்த பயன்பாடு இருக்கு. பார்கவ அப்படிங்கிறது பிராகிருத மொழியில என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, சமஸ்கிருதத்திலேருந்து போகும்போது அந்த ரகரம் போய் பகவ, அங்க பகவன்னு சொன்னாலே அது குயவரை குறிக்கும். இதற்கு என்ன காரணமாக இருக்குங்கிறதுக்கு தெளிவான ஒரு ஆதாரம் இல்லை. பிரஜாபதி பார்கவ பிரிகு பிரஜாபதிகளில் ஒருவர். அப்ப என்ன இருக்கலாம்னு பார்த்தா, சித்தாந்த ரீதியாக நம்ம சாதாரணமா இன்னைக்கு கூட ரெஃபரன்ஸ்ல நிறைய இடங்கள்ல பானை செய்யும் போது அந்த பானையிலே இருந்து ஒரு சித்தர் பாட்டு இருக்கா இல்லையா? கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி இல்லையா? 4-6 மாதமும் குயவனை வேண்டி கூத்தாடி கூத்தாடி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி. அப்ப நந்தவனம் என்பது உலகம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இந்த உலகத்திற்கு வருகிற நிலையில் இந்த கட்டம், அதுதான் எல்லா சித்தாந்தத்திலையும் உண்டு. திரிவேங்கடம் அப்படிங்கிற அந்த பெயருக்கு கூட ஒன் அதர் ரெஃபரன்ஷியல் மீனிங் எப்படின்னாக்க, திருவேங்கடம், இந்த கட்டம் வெந்து பகவானை அடைகிற நிலை. இந்த கட்டம் நன்றாக வெந்து, வேங்கட்டம், இந்த உடல் அவிந்து போனால், அவிந்து போனால்னா நமக்கு நம்ம அப்படியே பிசிக்கலா பார்க்குறோம். சங்க இலக்கியத்துல ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. என்ன அர்த்தம்னா நன்றாக வெந்து அடங்கியவர்கள் அப்படின்னு அர்த்தம். சான்றோர்கள் அப்படி இருப்பார்கள். அப்படின்னா காய்கறியை போட்டு வெந்து எடுத்தா மாதிரி இருப்பார்களான்னா, முதல்ல போட்ட உடனே கொஞ்சம் அப்பத்தான் அந்த தண்ணீர் கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா அது இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் துள்ளும். நன்றாக வெந்தாச்சுன்னு சொன்னா துள்ளல் எல்லாம் அடங்கி ஆடி அடங்கும் வாழ்க்கையடான்னு அது அப்படியே அமிழ்ந்துடும். அந்த மாதிரி இருக்கிற சான்றோர்கள். சான்றோர்கள் அவிந்து அடங்கி இருப்பார்கள். வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் சேர 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 அந்த அனுபவம் அப்படியே அவிந்து அவித்து அவர்களை அடக்கிவிடும். இந்த கான்செப்டிலேருந்து கட்டம், கட்டம் அவிவது, கடத்தில் இருக்கக்கூடிய பொருள் அவிந்து போவது, இதெல்லாம் அதிலேருந்து வந்தது. அப்ப இந்த கட்டம்ங்கிறதே என்ன? செய்யப்படுவது. எது செய்யப்படுவது? இந்த சிருஷ்டிக்கு கட்டம். நீங்க இது இன்னும் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். சைவ சித்தாந்தத்துல ஒரு குயவன் எப்படி பானையை செய்யும் போது என்ன ஆகும்? குயவன் பானைக்குள் இருக்கிறானா, பானை வெளியில் இருக்கிறதா? இதெல்லாம் நிறைய பிலோசாபிக்கல் கொஸ்டின்ஸ்ல அதுக்கு ஆன்சர்ஸ் வரும். எல்லா சித்தாந்தத்திலையும் அதுதான். அப்போ பானை செய்வது என்பதே கூட பிரஜை உருவாவது மாதிரி தான். அதனால தான் பிரஜாபதிங்கிற அந்த பிரிகுத்தன்மைக்கும் இந்த பானைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்து பார்கவ கர்மசாலாம், எந்த வீட்டில் பானை செய்யப்படுகிறதோ அந்த இடத்துக்கே. இதெல்லாம் டிரைவ்டு மீனிங். முதல்ல வரும்போது வேற ஒரு மீனிங்ல வந்துட்டு அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த பெயர் அப்படியே பார்கவ கர்மசாலாம். கத்வா துதாம் பார்கவ கர்மசாலாம். பிள்ளைகள்
அந்த வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள் அப்படிங்கிறது தான் அங்க. அப்படி வந்தவர்கள் அம்மா கிட்ட போனார்கள். அம்மா கிட்ட போயி, "நாங்கள் பிக்ஷை கொண்டு வந்திருக்கிறோம். பெரிய பிக்ஷையாக கொண்டு வந்திருக்கிறோம்." எப்படி பார்கவ கர்மசாலாங்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு நமக்கு வேற விதமாக இத தனியா பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம்னா, பிருகுமுனிவரோ இல்ல பிருகு வம்சத்தைச் சேர்ந்தவர்களோ போயி அங்க ஒரு பயிலரங்கம் நடத்தினார்கள். "ஹவ் மெனி டேஸ் வாஸ் தட் வொர்க் ஷாப்?" அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி தான் இந்த பிக்ஷைங்கிற வார்த்தை இன்னைக்கு நமக்கு பிக்ஷை என்பது வேறு விதமான பொருளை தந்தாலும் கடவுள் தருகிற மிகப்பெரிய பிரசாதம் என்பதாகத்தான் அதற்கு ஆதியில பொருள். அவர்கள் அதனால பிக்ஷை அப்படின்னார்கள். அவ உடனே உள்ளேந்து சொல்றா, குட்டிகதா சா து அனவேக்ஷ்ய புத்ரான். உள்ளுக்குள்ள இருக்கா, அந்த குட்டிலுக்குள்ள இருக்கா. குட்டி கதா உள்ளுக்குள்ள இருக்கா. உள் அறையில இருக்கிறவ பிள்ளைகள பார்க்கல. அனவேக்ஷ்ய புத்ரான் உவாச்ச. பிள்ளைகள பார்க்காம வந்துட்டார்கள்ங்கிற ஒரு நிம்மதி மாத்திரம் இருக்கு. அந்த வேகத்துல என்ன சொல்லிடுறா, புங்க்த இதி சமேத்ய சர்வே. நீங்கள் 5 பேரும் சமமாக அனுபவியுங்கள். புங்க்த இதி சமேத்ய சர்வே. நீங்கள் 5 பேரும் சமமாக அனுபவியுங்கள் அப்படின்னுட்டா. பெரிய பிக்ஷையாக கொண்டு வந்திருக்கோம்னோன்னா அவளுடைய தாட் ப்ராசஸ் எப்படி போயிருந்திருக்கலாம் தெரியாது. அந்த இடத்துல போய் கொஞ்சம் நின்னு பார்த்தோம்னா, இத்தனை நாட்கள் கொண்டு வர அந்த சின்ன பிக்ஷை உணவு அப்படிங்கும்போது அவ தான் வாங்கி அத பிரிச்சு ஒரு ஷேர தங்களுக்கெல்லாம் வச்சுண்டு ஒரு ஷேர பீமனுக்கு குடுத்துட்டு இருந்தா. இதுல அவ அப்படி சொல்லல. பீமனுக்கு பெரிய ஷேர் கொடுங்கள் அப்படின்னு அவ சொல்லல. அவ என்ன நினைச்சா, கடவுள்டேந்து வந்த பிரசாதம் நீங்கள் 5 பேரும் அனுபவியுங்கள். சொல்லிட்டு திரும்புறா. பஷ்சாத் குந்தி பிரசமீக்ஷ்ய கன்யாம் கஷ்டம் மயா பாஷிதம் இத்யுவாச்ச. நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேனே, ஒரு பொண்ணு நிற்கிறாளே, ஒரு அழகான கன்னிகை நிற்கிறாளே, கன்யாம் பஷ்சாத். அவளை பார்த்த உடனே தான், அடடா நான் இந்த மாதிரி சொல்லிட்டேனே, நான் தப்பாக சொல்லிட்டேனே, என்ன பண்றது? பிள்ளைகள் அப்படியே 2 பேரும் நிற்கிறார்கள். மற்ற 3 பிள்ளைகளும் வந்தாச்சு. அவ என்ன பண்ணா, இவ கையை பிடிச்சா. தர்ம பீதா ஹி விலஜ்ஜமான தம் யக்ஞசேமிம் பரம பிரதிதாம். யக்ஞசேனியா இருக்கிறவளை அப்படி கையை பிடிச்சா. பாணௌ கிரகீத்வா. அவ கையை பிடிச்சு அதே சமயத்துல மனத்திற்குள் ஒரு லஜ்ஜை, அவளுக்கே ஒரு லஜ்ஜை, இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டேனே அப்படின்னு அவ உள்ளத்திற்குள் ஒரு சின்ன நெருடல், ஒரு லஜ்ஜை வருகிறது. அவளை அப்படியே பிடிச்சு அழைச்சிட்டு நேரா அங்க இருக்கிற யுதிஷ்டிரர்கிட்ட போய் நின்னான். பாணௌ கிரகீத்வா உபஜகாம குந்தி யுதிஷ்டிரம் வாக்கியம் உவாச்ச ச இதம். ஒரு லைனை கூட மிஸ் பண்ணாம இந்த சீக்வென்ஸை நாம பார்ப்போம். அப்பதான் அங்க ஆக்சுவலா என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு தெரியும். இல்லைன்னா ஒரு லைனுக்குள்ளேயும் இல்லை, ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் இல்லை, ரீடிங் பிட்வீன் வேர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் ரீடிங் இல்லை. வி வில் கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர் அண்ட் ஸ்டார்ட் இன்டர்பிரட்டிங். நேர யுதிஷ்டிரர்கிட்ட போனான். அப்படியே அந்த பெண்ணோட போய் நின்னான். இந்த பெண் யாருன்னு அதுக்குள்ள கேட்டுட்டா, அவர்கள் துருபதனுடைய மகள். இயம் ஹி கன்யா திருபதஸ்ய ராஜ்ஞா தவ அனுஜாபியாம் மயி சன்னி சிருஷ்டா. உன் 2 தம்பிகளும் இவளை கொண்டு வந்து என்கிட்ட நிறுத்தி இருக்கிறார்கள், என்கிட்ட சேர்த்தார்கள். சேர்த்தார்கள்ங்கும் போது அவ பார்க்கல. ஷீ வாஸ் brought to me. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், யதா உச்சிதம் புத்திர மயா அபிச்ச உக்தம். நான் என்ன சொல்லிட்டேன் அப்போனா, சமேத்திய புங்க்த ஈதி. நான் இப்படி சொல்லிட்டேன், எல்லாருமாக சேர்ந்து அனுபவியுங்கள்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு புரியலப்பா. கதம் மயா ந அன்ருதம் உக்தம் அத்ய பவேத்.
இப்ப நான் சொன்ன அந்த வாச்சகம் பொய்யாக இருக்கக்கூடாது. நான் பொய் சொன்னதாகவும் இருக்கக்கூடாது. இந்த டெக்னிக்காலிட்டிய நாம கொஞ்சம் சூக்ஷ்மமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவ சொன்னது பொய்யா இருக்கக்கூடாதா? கேன் ஷி நாட் சேஞ்ச்? அப்படின்னு இல்ல. நமக்கு இன்னைக்கு சொல்றதுன்னா, எத வேணாலும் சொல்லலாம். அதுக்கப்புறம் அத மாத்தலாம். அப்ப இருந்த தர்மம் என்னன்னா, சொன்ன வார்த்தை, the word is already spoken. If that word is already spoken, அத மாத்தக்கூடாது. சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு மேன்மை உண்டு. சொல்லப்பட்ட அந்த வார்த்தை சத்தியமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அத சொல்லியே இருக்கக்கூடாது. இப்ப சொல்லிட்டோமே. கதம் மயா ந அன்ருத்தம் உக்தம் அத்ய பவேத். நான் அன்ருத்தம்னா பொய், அன்ட்ரூத். நான் அன்ட்ரூத் பேசிட்டேன்னா, நவ் ஹவ் டு அவாய்ட் தட் பாவம் தட் ஐ ஹட் ஸ்போக்கன் த அன்ட்ரூத். இப்ப என்ன இதுல ஐடியானா, நான் சொன்ன வார்த்தை பொய்யாகும் என்றால் அது பாவம். அந்த பாவத்தை நான் செய்து விட்டேன். இப்போ நான் எப்படி அந்த பாவத்த அவாய்ட் பண்றது? அது மாத்திரம் இல்ல. நான் இன்னொன்னும் சொல்றேன் இதுலன்னா. பாஞ்சால ராஜஸ்ய சுதாம் அதர்ம நச்ச உபவர்த்தேத ந பூதபூர்வக. இதுவரைக்கும் வராத ஒரு துன்பம். நான் இப்ப சொன்ன இந்த அதர்மமான வார்த்தை, நான் ஏதோ சொல்லிட்டேன். வார்த்தை அதர்மம்னு சொன்னா, அவ சொன்ன வார்த்தைக்காக இல்ல. அது உண்மையாக இருக்குமா? அது என்னன்னு தெரியாம நான் சொல்லிட்டேனே, அது உண்மை இல்லை என்றால், அதனால் வருகிற பாவம் அந்த பெண்ணை பாதித்துவிடக் கூடாது. அவளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுன்னா தான். இந்த வரிய விட்டுட்டோம்னா, குந்தி என்ன நெனச்சாங்கிறதே நமக்கு தெரியாம போயிடும். ஒரு ஸ்கேத்திங் அட்டாக் குந்தி மேல கொண்டு வந்துருவோம். இவ பாட்டுக்கு சொல்லிப்ட்டா. ஒரு பெண்ணின் மனம் இவளுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டுட்டு, அடுத்த அட்டாக் எங்க போகும்னா, இவளுடைய பூர்வ வாழ்க்கையிலேயே இவள் சில இடங்களில் அவளுடைய நிலை மாற வேண்டியிருந்ததே. அதனால தான் அவ அந்த மாதிரி பேசிட்டா. அவ உடனே ரியலைஸ் பண்றா. ஒரு பெண், நான் இப்படி தெரியாம சொல்லிட்டேனே. அப்பா, நான் பேசின அந்த வார்த்தை, அது பொய்யும் ஆகக்கூடாது. பொய் ஆச்சுன்னா அதனுடைய அதர்மம் இந்த பெண்ணை சேர்ந்து விடும். நான் என்ன பண்றது? இந்த பெண்ணுக்கு எந்த துன்பமும் வராமல் பார்த்துக்கொள். பாஞ்சால ராஜ்யத்தைச் சேர்ந்த இந்த பெண்ணுக்கு அதர்ம துன்பம் வந்துவிடக்கூடாது. எனக்கு புரியலப்பா, நான் என்னப்பா பண்றது? அம்மா இத சொன்ன உடனே அம்மாவ சமாதானப்படுத்துறார் மூத்த மகன். அம்மா கவலைப்படாத. ராஜா யுதிஷ்டிரோ மாதரம் உத்தமாஜா குந்திம் சமாஸ்வாஸ்ய. அவளை சமாதானப்படுத்தினார். சமாதானப்படுத்திட்டு அப்படி ஒரு கணம் சிந்திக்கிறார். சிந்தித்து விட்டு அங்க அர்ஜுனன் நிற்கிறான். குரு பிரவீரோ தனஞ்சயம் வாக்கியம் இதம் பபாஷே. தனஞ்சயன் அப்படி பார்த்தார். அம்மா கவலைப்படாதே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிஷ்ணுவான அர்ஜுனன் கிட்ட தெளிவா சொல்றார். துவயா ஜிதா பாண்டவ யாக்ஞசேனி. நீதான் யாக்ஞசேனியை வென்றாய். துவயாச்ச தோஷயிஷ்யதி ராஜபுத்ரி. அந்த ராஜபுத்திரியாக இருப்பவள் உன்மீது மரியாதை கொள்ளுவாள், உன்னால் மகிழ்ச்சி அடைவாள். ஏன்னா நீதான் ஜெயிச்சிருக்க, அதனால் அவள் மகிழ்ச்சி அடைவாள். நீ என்ன பண்ற இப்போ? பிரஜ்வால்யதாம் ஹூயதாம் ச அபி வஹ்னிஹி கிரஹாண பாணிம் விதிவத் த்வம் அஸ்யா. நீ இப்போ நெருப்பு ஏற்றி அக்னி ஏற்றி அந்த அக்னி சாட்சியாக அவள் கையை பற்றிக்கொள். அக்னியை சாட்சியாக வைத்து அக்னிக்கு முன்னால் அவள் கையை பற்றிக்கொள். அவளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்னு அர்த்தம். திரௌபதி அங்கதான் நிற்கிறா. மற்ற சகோதரர்களும் அங்கதான் நிற்கிறார்கள்.
இவ வேகமா சொல்லிட்டா, சொன்னவ மூத்த மகன்கிட்ட வந்து, "அப்பா நான் இந்த மாதிரி சொல்லிட்டேனேங்கிறா." நாட் தட் ஹி டிட் நாட் ஹியர் இட். ஹி மஸ்ட் ஹவ் ஹர்ட் இட் ஆல்சோ. அர்ஜுனன் கிட்ட, "நீ இந்த பெண்ணை மணந்து கொள். இவள் கையை பற்று. அக்னி மூட்டி இவள் கையை பற்று." விச் மீன்ஸ் அக்னி சாட்சியாக கரம் பிடித்து விட்டால், கோலாகலமான கல்யாணம், அந்த சடங்கு முறைப்படி கல்யாணம் கூட அப்புறம் பண்ணிக்கலாம். நீ இவளை பற்றிக்கொள். இப்ப அர்ஜுனன் பேசுறான். நரேந்திர, அரசர்களில் இந்திரனாக இருப்பவனே, நரேந்திர, மனிதர்களில் இந்திரனாக தலைவனாக இருப்பவனே, நீங்க இப்படி பேசலாமா? துவம் மாம் மா அதர்மபாஜம் கிருதா. என்னை அதர்மவாதியாக ஆக்கிவிடாதீர்கள், என்னை அதர்மத்திற்குள் தள்ளிவிடாதீர்கள். ந தர்மஹி அயம் ஈப்சித அந்யைகை. இன்னொரு வகையில் என்னை அதர்மம் செய்ய வைத்து விடாதீர்கள். நீங்கள் இப்போது சொன்னது சரியானது இல்லை. நீங்கள் இப்ப சொன்ன அந்த விஷயம் சரியானது இல்லை. ந தர்மக. இப்ப நீங்க சொன்னது தர்மம் இல்லை. என்னை மாம் அதர்ம பாஜம் கிருதா மா. என்னை அதர்மவாதியாக்கி விடாதீர்கள். நீங்கள் இப்ப சொன்னது அதர்மம், அது தர்மம் இல்லை. நாங்க எல்லாரும் இங்க நிக்கிறோம். நிவேஷ்ய பிரதமம் ததக அயம் பீமக மகாபாகு அச்சிந்திய கர்மா. லிஸ்ட் போட்டான். நீங்க முதல்ல உங்களை கூட விட்டுடுங்கள். எனக்கு அண்ணன் பீமன் இருக்கான். பீமனுக்கு அடுத்தது நான் இருக்கேன். இதோ இந்த 2 வீரர்கள் இருக்கிறார்கள். அதோட நிறுத்தல. அகம் ததோ நகுல அனந்தரம் மே மாத்ரி சுதக சகதேவோ ஜகன்யக விரிகோதரோ அகம் ச யமௌ ச ராஜனின்யம் ச கன்யா பவத ஸ்வ சர்வே. கிளியரா லிஸ்ட் போட்டான். இதோ 2 தம்பிகள் இருக்கிறார்கள், நான் நிற்கிறேன். விரிகோதரன் இருக்கான். அது மாத்திரமில்ல, ராஜன்னியம் கன்யா, அந்த அரசனுடைய மகள், அவளும் நிற்கிறாள். வி அவேட் யுவர் ஆர்டர்ஸ். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு ஒபீடியன்ட். நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ, நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அந்த ஆர்டர்ஸுக்கு நிற்கிறோம். ஆனால் எங்களை அதர்மம் செய்ய சொல்லாதீர்கள். நீங்கள் எடுக்கிற முடிவை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதர்மத்திற்கு நீங்கள் துணை போகாதீர்கள். இப்போ யுதிஷ்டிரரும் அவளை பார்க்கிறார். மற்ற 4 பேர்களும் அவளை பார்க்கிறார்கள். 5 பேரும் அவளை பார்க்கிறார்கள். அவ சிரிச்சுட்டே நிற்கிறா. தே திருஷ்ட்வா தத்ர திஷ்டந்திம் சர்வே கிருஷ்ணாம் யசஸ்வினீம். அந்த கிருஷ்ணை அழகானவளாக நிற்கிறாள். அவளை பார்க்கிறார்கள். சம்பிரேக்ஷ்ய அந்யோன்யம் ஆசினாகா ஹிருதயை தாம் அதாரன். அவளை பார்த்தார்கள். பார்த்துட்டு அங்க ஆசனம் இருந்தது. 5 பேரும் போய் அவரவர்கள் ஆசனத்துல உட்கார்ந்து விட்டார்கள். அவ சிரிச்சுட்டே நின்றுருக்கா. அவரவர்கள் போய் ஆசனம்னா உடனே பெரிய சோஃபா போட்டிருந்தார்களா? இல்லை, ஒரு பாய் இருந்திருக்கலாம். அவரவர்கள் உட்காரக்கூடிய மூலை இருந்திருக்கலாம். போய் அவரவர்கள் உட்கார்ந்தார்கள். ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள், உட்கார்ந்தார்கள். இப்போ வெறுமனை உட்காரல, அவர்கள் போய் உட்கார்ந்தார்கள். அவர்கள் மனசுல என்னன்னா, ஹிருதயை தாம் ஆதாரயன், அவளை தங்களுடைய நெஞ்சத்தில் ஏந்தி இருந்தார்கள். அவளை அப்படி பார்த்துட்டு போய் உட்காரும்போது அவர்கள் ஒவ்வொருத்தர் மனசுலையும் அவளை பற்றிய எண்ணங்கள் அவளை ஏந்தி இருந்தார்கள், உள்ளத்தில் ஏந்தி இருந்தார்கள். உள்ளத்தில் ஏந்தி இருக்க முடியுமான்னா தனியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ராமாயணத்துல ஒரு காட்சி வரும்.
விஸ்வாமித்திரரோட போன ராமன் சீதைய பார்த்துட்டான். சீதைன்னு தெரியாது. ஏதோ ஒரு பெண் பார்த்துட்டான். அவளும் இவனை பார்த்தாள். எல்லாருக்கும் தெரியுமே. அந்த ஒரு வரி கண்டிப்பா தெரியும் எல்லாருக்கும். "அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள்." அவன் போயிட்டான். சனாதனர் வந்தார். சதானந்தரோட விஸ்வாமித்திரர் பேசிகிட்டே இருந்தார். ரொம்ப நாழி பேசினார்கள். அப்புறம் சதானந்தர், "நான் போயிட்டு வரேன், நாளைக்கு காத்தால பார்க்குறேன்" அப்படின்ட்டு அவர் போயிட்டார். விஸ்வாமித்திரருக்கும் தூக்கம் வந்தது. அவரும் போனார். தம்பி நின்னான். "அண்ணா" அப்படின்னா, "நீயும் போய் படுத்துக்கோடா" அப்படின்னு தம்பியையும் அனுப்பியாச்சு. இப்போ தான் மாத்திரம் உக்காந்துட்டு இருந்தான் ராமன். கம்பர் சொன்னார், ராமன் மாத்திரம் தானே உட்காந்துருக்கான் இப்போ. தானும் தனிமையும் கங்குலும் அத்தையலும் ஆயினான். தான் இரவு தனிமை இதோட சேர்த்து அந்த பெண்ணும் ஆயினான்னா அந்த பெண் உள்ளத்திற்குள் இருக்கிறாள், ஆவிர்பவித்து இருக்கிறாள். அந்த மாதிரி இவர்கள் மனசுல அந்த பெண் இருக்கிறாள். 5 பேருடைய மனசிலேயும் அந்த பெண் இருந்தாள். அந்த சமயம் பார்த்து ஒருத்தன் ஒரு வேலை பண்ண ஆரம்பிச்சான். தேஷாம் ஹி திரௌபதீம் திருஷ்ட்வா சர்வேஷாம் அமித ஓஜசாம். பரமகாந்தி கொண்டவர்கள், நல்ல தேஜஸ் கொண்டவர்கள். இந்த 5 பேரும் அப்படி திரௌபதி அப்படி பார்த்துட்டு அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த சமயத்துல ஒருத்தன் என்ன பண்ணான்னா, சம்பிரமத்திய இந்திரிய கிராமம் பிராதுராசீத் மனோபவக. மனதில் தோன்றக்கூடியவன் இருக்கானே மன்மதன் ஒருத்தன், அவன் இப்ப என்ன பண்ணான், கிடைச்சதுரா சான்ஸ்னு அவன் இப்போ அம்பு போட ஆரம்பிச்சான். அவர்களுடைய இந்திரியங்களை மெல்ல கலக்க ஆரம்பித்தான். இத யுதிஷ்டிரர் பார்க்கிறார். அவர் கொஞ்சம் எப்பவுமே நியூட்ரலா இருக்கிறவர். இவர்கள் 4 பேரையும் பார்க்கிறார். 4 பேர் மனசுலையும் திரௌபதியை பற்றிய எண்ணங்கள் ஓடுகின்றன. அவர் அப்ப நினைக்கிறார், இவர்கள் ஒவ்வொருத்தரும் திரௌபதியை பற்றி நினைத்து நினைத்து அம்மா சொன்ன வார்த்தை சரியா தப்பா இப்படியெல்லாம் ஏதாவது இதுல ரொம்ப இவர்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சா இவர்களுக்குள்ள சண்டை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சண்டை வரக்கூடாது. 5 பேருடைய ஒற்றுமை குலையக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் அமைதி நிலவ வேண்டும். என்ன பண்றது? அப்பதான் அவருக்கு துவைபாயனர் சொன்னது நினைவுக்கு வருது. குந்தி புத்திரக யுதிஷ்டிரக துவைபாயன வச்சக கிருத்ஸ்னம். அன்னைக்கு சொன்னாரே, இவர்கள் வர வழியில துவைபாயனர் சொல்லியிருக்கார், நீங்க போவீர்கள், போயிட்டு வாருங்கள், நீங்க பாஞ்சால நாட்டுக்கு போங்கள், இதே அந்தணர்களாக இதே வேஷத்தில் போங்கள், உங்களுக்கு ஒரு பாக்கியம் இருக்கிறது, 5 பேருக்கும் ஒரு மனைவி கிடைப்பாள். இதெல்லாம் யுதிஷ்டிரர்கிட்ட அவர் டீட்டெயில்டா சொல்லியிருக்கார். அதை நினைச்சு பார்க்கிறார். அன்னைக்கு கிருஷ்ண துவைபாயனர் சொன்னார். சரி, இப்போ அதே விஷயத்தை சொல்லி இவர்களிடத்தில் தீர்மானத்தை சொல்லுவோம். கிருஷ்ண துவைபாயனர் சொன்ன விஷயத்தை சொல்லிட்டு, சொன்ன விஷயத்தை நினைவுபடுத்துறார். சொல்லிட்டு அப்ரவித் சஹிதான் பிராத்ரான் மிதோ பேத பயாத். இவர்களுக்குள்ள பேதம் வந்துவிடக் கூடாது என்பதனால் அதை நினைவுபடுத்தி கொண்டு அந்த விஷயத்தை இவர்களுக்கு சுருக்கமாக தெரிவித்து, சர்வேஷாம் திரௌபதி பாரியா பவிஷ்யதி, எல்லோருக்கும் திரௌபதி பாரியையாக இருப்பாள். அவ்வளவுதான். இதுல என்னன்னா, இவர் துவைபாயனர் சொன்னதை நினைச்சு பார்த்தாருங்கிறது ஒரு பக்கம். அந்த தம்பிகள் எப்படின்னா, அண்ணா சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை அவர்கள் மாற்ற மாட்டார்கள். நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வரும். பிராத்ரன் மிதோபேத பயாத்துன்னு நினைக்கிறாரே, அப்போ இவர்கள் சண்டை போட்டுப்பார்கள் அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்கே, அப்படின்னா இவர்களுக்குள்ள சண்டை வரும்னு அவர் நினைச்சாரே. இன்னைக்கு இருக்கிற நம்முடைய கண்ணோக்கத்தில் அதை பார்க்க முடியாது. இன்னைக்கு நாம சகோதரர்களுக்குள் சண்டை வரும் அப்படின்னா he will tell his opinion அப்படின்னு நினைக்கிறோம்.
அந்த 5 பேருக்குள்ள இருந்த உறவு எப்படின்னா, தனித்தனியா விட்டா அவர்களுடைய ஒப்பீனியன் ஏதேதோ இருக்கும். ஆனால், அண்ணா சொல்லியாச்சுன்னா, ஆல் த ஒப்பீனியன்ஸ் கெட் சப்டியூட். அண்ணா என்ன சொன்னாரோ அதுதான். அது தெரிஞ்சதுனால தான் இவர்கள தனியா சிந்திக்க வுட்டா, இது பாட்டுக்கு தனித்தனியா ஏதாவது எங்கேயாவது மித்திரபேதம் வந்துவிடப் போகிறது. அந்த மித்திரபேதம் வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு துவைபாயனரும் சொன்னதையும் வைத்துக்கொண்டு, சர்வேஷாம் திரௌபதி பார்யா பவிஷ்யதி. கேட்ட உடனே அர்ஜுனன் உட்பட மிச்ச 4 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரைட். வாட்டெவர் அண்ணா சேஸ் அக்ரீட். இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அப்படியே ஒரு காட்சிக்கு போகும். அந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். டெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இதுலேருந்து அடுத்த அத்தியாயம் வரும். அந்த அடுத்த அத்தியாயத்துல அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் என்ன நடந்தது? அத பின்னால திருஷ்டதும்னன் போய் சொல்லுவான். இங்க என்ன நடந்ததுங்கிறத அவன் சொல்லுவான். இவர்கள் என்ன பண்ணார்கள்னா, இதோட கிருஷ்ணையை வீட்ல விட்டுட்டு, இவர்கள் வந்த நேரம் லேட் ஆஃப்டர்நூன். இந்த பேச்சு முடிஞ்ச உடனே அவள வீட்டுல விட்டுட்டு, அண்ணாவையும் வீட்டுல விட்டுட்டு, இந்த 4 பேரும் பிக்ஷைக்கு போனார்கள். இவர்கள் வழக்கம் போல பிக்ஷைக்கு போற மாதிரி போனார்கள். அன்னைக்கு போய் பிக்ஷைக்கு போனார்களா? அப்படின்னு கேட்கலாம். வெளியில இருக்கிறவர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியக்கூடாது. இன்னைக்கு இவர்கள் பிக்ஷைக்கே போகலையேன்னு யாரும் சந்தேகப்படக்கூடாது. எல்லாம் நார்மலா நடக்கிற மாதிரி நடக்கணும். இந்த 4 பேரும் பிக்ஷைக்கு கிளம்பி போனார்கள். இப்போ யுதிஷ்டிரர் இருக்கார். அவ உள்ள போயிட்டா. குந்தியோட அவ இருக்கா. உள்ளுக்குள்ள போயாச்சு. 2 பெண்களும் உள்ளுக்குள்ள போயாச்சு. அந்த சமயம் பார்த்து கிருஷ்ணரும் பலராமரும் ஆஜர். கரெக்டா 2 பேரும் வந்தார்கள். விருஷ்ணி பிரவிரஸ்து து குரு பிரவிரான் ஆஷான் காமான சக ரௌஹினேய ரோஹிணி புத்திரனாக இருக்கிற பலராமனோடு ஜகாம தாம் பார்கவ கர்மசாலம். திருப்பி அங்க அந்த பார்கவ கர்மசாலம், அந்த கர்மசாலைக்கு வந்தார்கள். எத்திர ஆசத்தே தே புருஷ பிரவீரக. வந்தார்கள். வந்து அவர்களை இவர் வரவேற்றார். உட்காருங்கள்னார். இன்னும் ஒஃபிஷியலா யார் யாருன்னு சொல்லிக்கல. யாரோ பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள், உட்காருங்கள். அப்படி வந்த வாசுதேவன் கண்ணன் பேச ஆரம்பிச்சான். தத அப்ரவீத் வாசுதேவக அபிகம்ய குந்தி சுதம் தர்மபிருதம் வரிஷ்டம் கிருஷ்ணக அகம். காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, ஏன்னா யுதிஷ்டிரர் கிருஷ்ணரை விட வயசுல பெரியவர், அதனால நமஸ்காரம் பண்ணி, நிபீட்ய பாதவ் குந்திபுத்திரனாக இருப்பவருடைய காலை பிடிச்சு அந்த பாதத்தை பிடித்து கொண்டு, நான் கிருஷ்ணன், ஐ எம் கிருஷ்ணா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அப்படி அறிமுகப்படுத்தி கொள்ளும் போது இன்னொன்னு சொன்னான். நான் யாருன்னா, நீங்கள், நான் கிருஷ்ணன், நீங்கள் யாருன்னு சொன்னா யுதிஷ்டிரஸ்ய அஜமீடஸ்ய ராஜ்ஞக, அஜமீட வம்சத்தை சேர்ந்தவரே, உங்களுக்கு நமஸ்காரம். பரதகுலம் பரதகுலம்னு சொல்றோமா இல்லையா? பரத குலத்துல வந்த சண்டைங்கிறதுனால தானே அதுக்கு மகாபாரதம்ங்கிற பேரே வந்தது. இந்த பரத குலத்துல அஜமீடன் ஒரு அரசன் இருந்தான். அவன் சத்தியத்திற்காக நின்றவன். எப்போது சிக்கல்கள் வந்தாலும் அப்போதெல்லாம் கூட அவன்தான் அந்த சிக்கல்களை தேவலோகத்திற்கே தீர்த்து வைத்தான்னு கணக்கு. மிகச்சிறந்த சிவபக்தனாக இருந்தவன். திரிசூலத்தை வைத்துத்தான் சிவனை வணங்குவான். அப்படிப்பட்டவன் எப்போதும் சத்தியஸ்சந்தன்கிறதுனால அந்த சத்தியஸ்சந்தனுடைய வம்சத்தை சேர்ந்தவரே யுதிஷ்டிரரே, அஜமீடஸ்ய ராஜ்ஞ நான் கிருஷ்ணன். உடனே பக்கத்துல நின்னாரே ரோஹிணி புத்திரன், தானும் நமஸ்காரம் பண்ணினார். தானும் யுதிஷ்டிரரை நமஸ்காரம் பண்ணினார். அதுக்கப்புறம் 2 பேரும் போய் தங்களுடைய அத்தையை நமஸ்காரம் செய்தார்கள். அவளையும் நமஸ்காரம் செய்துவிட்டு, நாங்கள் இன்னார்,
அப்போ இவர் கேட்டார் ஒரு கேள்வி. தான் இன்னார்ன்னு இப்ப சொல்லவே இல்ல. எப்போ இங்க நமஸ்காரம் பண்ணிட்டு, "அத்தை எங்க?" அப்படின்னு கேட்டுட்டு அவர்கள் உள்ள போய் நமஸ்காரம் பண்ணார்களோ, அத்தை எங்கன்னு கேட்ட உடனேயே தெரிஞ்சு போச்சு, அவர்களுக்கு விஷயம் தெரியுங்கிறது. இப்ப இவர் கேட்டார், "கதம் வயம் வாசுதேவ த்வயா இஹ கூடாஹ வசந்தக?" நாங்க மறைஞ்சு வாழுகிறோம்ங்கிறது உங்களுக்கு எப்படி நாங்க தாங்கிறது எப்படி தெரிஞ்சு போச்சு? நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள்? ஹவ் டிட் யூ ஃபைண்ட் அவுட்? நாங்க இங்க மறைஞ்சிருக்கோம், வேஷத்துக்குள்ள மறைஞ்சிருக்கோம். ஹவ் டிட் யூ ஃபைண்ட் அவுட் நாங்க தான்னு? இப்ப அவர் சொன்னார், தம் அப்ரவீத் வாசுதேவக பிரஹஸ்ய கூடக அபி அக்னிஹி நியாயத்தே. ஏன்பா அக்னி எங்க வச்சிருந்தாலும் அத மறைச்சு வைக்க முடியுமா? அக்னிய ரொம்ப மறைச்சு வைக்க முடியுமா? முதல்ல வேணா அது கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கலாம். அப்புறம் அது பெருசா எரிய ஆரம்பிச்சதுன்னா, அக்னிய எங்கேயாவது மறைச்சு வைக்க முடியுமா? அதே மாதிரி தம் விக்ரமம் பாண்டவேயான் அதீத்ய கஹ அந்ய கர்த்தா வித்யதே மானுஷேஷுஹு. இந்த பெரிய மக்கள் தொகை இருக்கே, இதுல பாண்டவர்கள் செய்யக்கூடிய வீரத்த வேற யாரு செய்ய முடியும்? அப்போ ஆன்சர் வந்துருது. நீங்க என்னதான் மறைஞ்சிருந்தாலும், நீங்க அங்க வந்து அர்ஜுனன் அந்த இலக்கை வீழ்த்தியது வேற யாராவது பண்ணிட முடியுமா? வேற எந்த மனுஷனாவது பண்ணிட முடியுமா? இதுல என்னப்பா இருக்கு? அப்டின்னார். சொல்லிட்டு அப்ப சொன்னார், நல்ல வேளை நீங்க 5 பேரும் உங்களுடைய எதிரிகளை எல்லாம் வெற்றி கொண்டு பத்திரமாக நெருப்பிலே இருந்து பிழைத்தீர்கள். அவர் கேட்ட விஷயத்துல நெருப்பை மறைத்து வைக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்டது நமக்கு சாதாரணமா இந்த நெருப்பை இவர்கள்லாம் நெருப்பு இதை மறைத்து வைக்க முடியுமா மாத்திரமில்ல அங்க அரக்கு மாளிகையில நெருப்பை மறைச்சு வச்சிருந்தானே ரொம்ப நாளைக்கு நெருப்பை மறைச்சு வைக்க முடியுமா? அதெல்லாம் அதிலேருந்து நீங்கள் தப்பித்து வந்து விட்டீர்கள், அதெல்லாம் எனக்கு தெரியும்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயம். நல்ல வேளை நீங்க 5 பேரும் அந்த நெருப்பிலேருந்து தப்பித்தீர்கள் உங்கள் அம்மாவோடு. உங்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று தார்தராஷ்டிரன் திருதராஷ்டிரிய புத்திரன் எப்படியோ திட்டம் போட்டான். நல்ல வேளை நீங்கள் தப்பித்தீர்கள். சொல்லிட்டு பத்ரம் வக அஸ்து நிஹிதம் யத் குஹாயாம் விவர்தத்வம். இந்த குகைக்குள்ள இங்க நீங்க மறைந்திருக்கிறீர்களே உங்களுக்கு நன்மை கிட்டட்டும். அப்படின்னா என்ன? இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரிவீல் பண்ணாதேன்னு அர்த்தம். இந்த குகைக்குள் இருக்கிற உங்களுக்கு நன்மை கிட்டட்டும். ஜ்வலன இவ இத்யமானக. நெருப்பை அப்படி தூண்டி விட்டா அது எப்படி கொழுந்து விட்டு எரியுமோ அப்படி இனிமேல் நீங்கள் தூண்டப்படட்டும். கொஞ்ச நாள் மறைந்திருப்பீர்கள், அதுக்கப்புறம் நீங்கள் நெருப்பு மாதிரி பொங்கி வருவீர்கள். இப்போதைக்கு வேற யாருக்கும் நீங்கள் இருப்பது தெரிய வேண்டாம். மா வக வித்யு பார்த்திவாக கேச்சன. இப்போதைக்கு தெரிய வேண்டாம். நாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறோம். நாங்கள் இருக்கிற முகாமுக்கு நாங்கள் போய்விட்டு வருகிறோம் அப்படின்னு அந்த 2 பேரும் புறப்பட்டு போயிட்டார்கள். அவர்கள் புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் அவர்கள் புறப்பட்டு போயாச்சு. இந்த பக்கம் ஒருத்தன் தன்னோட இருந்த ஆட்கள் எல்லாம் வெளியில அனுப்பினான். எல்லாரும் ஊருக்கு போங்கள், நீங்கள்லாம் அரண்மனைக்கு போங்கள்னா. யாரு? திருஷ்டத்யும்னன். கிருஷ்ணையோடு அர்ஜுனன் நடப்பதை பார்த்த திருஷ்டத்யும்னன் மெல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். எங்க தன் தங்க போறாங்கிற அந்த ஒரு ஆங்ஸைட்டி அவனுக்கு இருக்குமா இல்லையா? அவ போறாளே, அவளை அழைத்து கொண்டு போகிறான். அவளும் சந்தோஷமா போறாளே. எங்க போகிறார்கள்? இவன் யாரு? தெரிஞ்சுக்கணுமே. இதுக்குள்ள துருபதன் மேல தானே அரசர்கள்லாம் பாய்ந்தார்கள். அதனால துருபதனை கொஞ்சம் தே மூவ்ட் ஹிம் டு சேஃப்டி. அரசன் என்ன இருந்தாலும் அரசனுக்கு ஆபத்து வரக்கூடாது. அதனால கொண்டு போய் அவனை கொஞ்சம் உள்ள உட்கார வைத்து விட்டு திருஷ்டத்யும்னன் தான் இந்த சண்டை நடக்கிறச்சே இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். ஆனா அவனுடைய கான்சென்ட்ரேஷன் எங்க இருந்ததுன்னா, அவன் நேரடியா வந்து துருபதன் மேல அந்த அரசர்கள்லாம் பாய்ந்த போது அவன் நேரடியா சண்டைக்கு வரல. ஏன்னா அவனுக்கு என்ன, ஒண்ணு அப்பாவை சேஃப்டிக்கு கொண்டு போகணும், இன்னொன்னு தங்கை எங்க போறான்னு பார்க்கணும். இவர்கள்ட்ட போய் சண்டை போட்டுட்டு இருந்தா தங்கை எங்க போறாங்கிறது மிஸ் ஆயிடும்.
அதனால அவ எங்க போறா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தவன் மெல்ல ஃபாலோ பண்ணான். அவனோடு என்ன இருந்தாலும் அந்த நாட்டினுடைய இளவரசன். அவனோட இன்னும் சில பேர் அவனுடைய பரிவாரங்கள்லாம் கொஞ்சம் பேர் கூட வந்தார்கள். இப்ப என்ன பண்ணா, அந்த பார்கவஸ்ய நிவேசனம் திருப்பியும் அதேதான். பார்கவ கர்மசாலாம். அதனால தான் இது ரிப்பீட் ஆயிண்டே இருக்கும். பார்கவஸ்ய நிவேசனம். பார்கவ வீட்டுக்கு பார்த்துட்டான். அங்க உள்ள போறத பார்கவ வீட்டுக்கு அவர்கள் போவத பார்த்தவன், அங்கேயே பக்கத்துல ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறான். தன்னோட இருந்தவர்களெல்லாம் மெல்ல நீங்கள் போயிடுங்கள் அப்படின்னு அனுப்பிட்டு, அந்த ஏரியால யார் இருக்கிறார்கள்? வாட் கைண்ட் ஆஃப் அன் ஏரியா இஸ் தட்? இவர்கள் எந்த ஏரியால இருக்கிறார்கள்? ஏதாவது திருட்டு கூட்டத்துக்கு நடுவுல இருக்கிறார்களா? எப்படிப்பட்ட ஏரியான்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அதுக்காக எல்லாரையும் சுத்தி பார்க்குறான். ஸ்டடி பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். இருட்டு நேரம் வரட்டும், அந்த நேரத்துல கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கலாம். இதுக்கிடையில இவர்கள் திரும்பி வருகிறார்கள். சாயே அத பீமக துருப்பு பிரமாதி ஜிஷ்ணு யமௌ ச அபி மகானுபாவௌ. 4 பேரும் போயிருந்தார்களே பிக்ஷைக்கு. இந்த 4 பேரும் சாயும் நேரம், அந்த சாயங்காலம் சாயம் வருகிறார்கள். பைக்ஷம் சரித்வா யுதிஷ்டிராய நிவேதயாம். யுதிஷ்டிரர்கிட்ட கொண்டு வந்து அண்ணா கிட்ட தான். அண்ணா கூடவே வந்திருந்தா அது வேற. ஆனா இப்ப அண்ணா கிட்ட கொண்டு வந்து, நாங்கள் கொண்டு வந்த பிக்ஷை அப்படின்னு கொண்டு வந்து அண்ணா கிட்ட கொடுக்கிறார்கள். அண்ணா கிட்ட அவர்கள் கொடுத்தாலும் இப்ப குந்தி இன்டர்வீனாரா பார்க்கறா. ததஸ்து து குந்தி த்ருபத ஆத்மஜாம் தாம் உவாச்ச காலே வச்சனம் வதன்யா அதக. துருபதனுடைய மகளாக இருப்பவள் கூட இருக்காளே, அவகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அக்ரம் ஆதாய குருஷ்வ பத்ரே பலிம் ச விப்ராய ச தேவி பிக்ஷாம். அம்மா, இந்த பிக்ஷையை எடுத்துன்னு போ. பத்ரே, மங்களமானவளே, எடுத்துன்னு போ. அக்ரம் ஆதாய குருஷ்வ பத்ரே. பத்ரே, இதை எடுத்துன்னு போய் முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆதாய, த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அங்க யார் உணவு வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ, தவசிகள் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இதை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய பிக்ஷையை கொடு. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு போர்ஷன். விப்ராய ச தேஹி பிக்ஷாம். அதே மாதிரி பலி கொடுக்க வேண்டியது. பலி கொடுக்க வேண்டியதுன்னா, இந்த பரிசேஷம் எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் நினைத்து பாருங்கள். பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு, அந்த திசைக்கு. கோவில்ல கூட நைவேத்தியம் முடிச்சு என்ன பண்ணுவார்கள்? அங்கங்க இருக்கிற அந்த அஷ்ட திசைகளுக்கு இருக்கிற அஷ்டதிக்பாலர்களுக்கு பலி உண்டு. அந்த மாதிரி கொஞ்சம் டு நேச்சர் ஆர் டு காட் ஆர் டு வாட் எவர் யூ திங்க் ஆஃப், அந்த உயர்ந்தவர்களுக்கு, பித்ருக்களுக்கு அந்த பலியை கொடுத்துட்டு, அங்க பிக்ஷைக்காக சில பேர் இருப்பார்கள், அவர்களுக்கு போய் அதை கொடுத்துட்டு, இது தவிர அன்னம் வேண்டும் என்று யாராவது ஆசைப்பட்டு கொண்டு அன்னத்திற்காக காத்திருந்தால், அன்னம் வேண்டும்னு ஆசைப்பட்டு கொண்டுனா என்ன அர்த்தம்? பசிச்சுதுன்னா அன்னம் வேண்டும். ஏச்ச அன்னம் இச்சந்தி ததஸ்வ. யார் அன்னத்திற்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ததஹ ச சேஷம், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத எடுத்துன்னு வா. அதுல பிரவிபாஜ்ய சீக்கிரம் அர்த்தம் சதுர்ணாம் மம ச ஆத்மனக ச. இந்த சேஷம் வருதே, மிச்சம் வருதே, அதுல பிரவிபாஜ்ய, அதனுடைய பாதி, செம்பாதி எடுத்து, அந்த செம்பாதி யாருக்குன்னா 4 பிள்ளைகளுக்கும், எனக்கும், உனக்கும். இந்த இன்னொரு பாதி இருக்குல்ல, அர்த்தம் ச பீமாய ததாஹி. பத்ரே அர்த்தம் ச பீமாய ததாஹி. அங்க இருக்கான் பார் ஒருத்தன், அவனுக்கு கொடு. இப்படியே சொல்றா. மத்த ரிஷப, அப்படி ஒரு பெரிய காளை மாதிரி இருக்கான் பார். இந்த மத்த ரிஷபங்கிறத ஒரு மதம் பிடித்த யானைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ரிஷபம்ங்கிற வார்த்தை அங்கேயும் வரும்.
இந்த காளை மாதிரி இருக்கான் பார் ஒருத்தன், ஷியாமாக யுவா, அழகான யுவனாக காட்சி தருகிறான் பார். அவன் எப்படின்னா, சாப்பி வீராக பகுபுக் சதா ஏவ. அவன் எப்போதும் பகுபுக், நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு பாதியை கொடுத்து விடு. அவன் எப்போதும் சாப்பிடுபவன், அவனுக்கு கொடுத்து விடு. இம்மீடியட்டா ரெஸ்பான்சிபிலிட்டியை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றான். இனிமேல் இந்த வீட்டை நிர்வகிக்க வேண்டியது நீதான். அம்மா இதை எடுத்துன்னு போ, இது மாதிரி இதுதான் முறை, இந்த முறையில இந்த வீட்டில் இப்படிதான் நடக்கும், இதை செய். எந்த இந்த இப்பெல்லாம் சொல்றோம் இல்லையா, சீம்லெஸ் டிரான்ஸ்ஃபர். the transition will have to be seamless. ரொம்ப சீம்லெஸ்ஸாக, எந்த அமக்களமும் இல்லை, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை. இதை நான் தான் பண்ணணுமா, இதை நீ தான் பண்ணணுமா, சாவி கொத்து எங்கே இருக்குது, எத்தனை சாவி என்கிட்ட கொடுத்த, எத்தனை சாவியை நீ வச்சுட்ட, எந்த கேள்வியும் இல்லாமல் அப்படியே ஒரு அழகான டிரான்சிஷன். அவளும் அதை பார்த்தா, கேட்டுண்டா. சா ஹிருஷ்டரூபைவது ராஜபுத்ரி தஸ்யாகா வச்சகா சாத்வி அவிஷான் காமனக. அவ என்ன சொன்னாலும் அதை அப்படியே போய் அந்த ராஜபுத்திரியாக இருப்பவள் நிகழ்த்திவிட்டு திரும்பி வந்தாள். அவ அப்படியே செய்தாள். செய்துவிட்டு அவ வந்த உடனே, இப்போ பீமனுடைய போர்ஷன் பீமன் கிட்ட இருக்கு. இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போர்ஷன் எடுத்தாச்சு. எல்லாருமாக சேர்ந்து தேச்ச அபி சர்வே அன்னம் அபியவாஜருகு, எல்லாருமா சேர்ந்து அன்னம் உண்டார்கள். 6 பேரும் இல்ல 7 பேருமாக சேர்ந்து உண்டார்கள். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு, இரவு நேரம் சாப்பிட்டாச்சு, இப்போ படுத்து உறங்க வேண்டும் இல்லையா, அதுவும் நடக்கிறது. குஷைஸ்து பூமௌ சயனம் சகார மாத்ரி சுதக சகாதேவ தரஸ்வி. மாதிரி புத்திரனாக இருக்கிற சகாதேவன் இருக்கானே, சாப்பிட்டு எல்லாரும் முடிச்சோடனே அவன் ஒரு பெரிய தர்பை புல், ஒரு பெரிய தர்பை பாயை கொண்டு வந்து போட்டான். குஷைஸ்து பூமௌ சயனம், பூமியில தரையில படுப்பதற்காக ஒரு பெரிய தர்பை புல்லை கொண்டு வந்து போட்டான். போட்ட உடனே இவர்கள்லாம் என்ன பண்ணார்கள், யதா ஆத்மீயானி அஜினானி சர்வே சமஷ்டீய வீரா சுஷுப்புஹு தாரண்யாம். அந்த தாரணியில என்ன பண்ணார்கள், அவரவர்கள் தங்களுடைய அஜினம், அஜினம்னா மாந்தோல், அந்த மாந்தோலை கொண்டு வந்து போட்டார்கள். 5 பேரும் அவரவர்களுடைய மாந்தோல், அப்போ பெருசா ஒரு தர்பாசனம் இருக்கு, அதுல மாந்தோலை போட்டார்கள். போட்டுட்டு 5 பேரும் அவரவர்களுடைய மாந்தோலில் படுப்பதற்கு சித்தமானார்கள். எந்த திசை நோக்கி தலை வைத்தார்கள் வரைக்கும் இருக்கு. ஏதோ போற போக்கில் அப்படி சொல்லிட்டு போல. அதனால தான் ஒரு லைன் விடாம வார்த்தைக்கு வார்த்தை இதை பார்த்தோம்னா தான் அங்க என்ன நடந்ததுங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இதுல எங்கேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த உரசலும் வரல. திரௌபதி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தாள் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அகஸ்திய சாஸ்தாம் அபிதக திஷாம் துசிராம்சி தேஷாம் குரு சத்தமானம். குருசத்தமர்களாக இருந்தவர்கள் இந்த 5 பேரும் கௌரவர்கள் தானே, இவர்களும் கௌரவர்கள் தானே, குரு வம்சத்தை சேர்ந்த இந்த 5 பேரும் அகஸ்தியர் காட்டிய திசை, அகஸ்திய சாஸ்தாம் அபிதக திஷாம், அகஸ்தியர் காட்டின திசை எது, தெற்கு திசைக்கு தானே வந்தார். அதனால தெற்கு திசையில் தலை வைத்து அவர்கள் படுத்தார்கள். அகஸ்தியர் காட்டிய திசையில் தலை வைத்து சிராம்சி தேஷாம், தங்களுடைய சிரங்களை வைத்து அவர்கள் படுத்தார்கள். இப்ப இந்த 2 பெண்கள் குந்தி புரஸ்தாத் து பபூவ தேஷாம் கிருஷ்ணா திரஸ்ச ஏவ பபூவ பத்தக.
குந்தி அவர்களுடைய தலைமாட்டில் அப்படி படுத்தாள். கிருஷ்ணை அவர்களுடைய கால் மாட்டில் இப்படி படுத்தாள். அந்த 5 பேரும் தெற்கு திசை நோக்கி தலை வைத்தார்கள்னா, அவர்களுக்கு தலைமாட்டுல போய் குந்தி இத்தனை நாள் குந்தி கால் மாட்டில் படுப்பது வழக்கம். ஏதாவது வேணும்னா அவர்கள் எழுந்தா உடனே எழுந்து உதவி பண்ணுவா. இப்ப அவள் தலைமாட்டுக்கு போனா, இவ இங்கே கால் மாட்டில் படுத்தாள். இப்ப திரௌபதியினுடைய நிலைமை என்ன? அஷேத பூமௌ சக பாண்டுபுத்திரைகை பாதோபத்தான இவ கிருத குஷேஷு. இவ கால் மாட்டுல படுத்துட்டு இருக்கா. கொஞ்சம் புரண்டு படுத்தாலோ இது 5ம் ஆஜானு பாகு, அதுலயும் ஒரு பீமன் இருக்கானே. புரண்டு படுத்தாலோ இப்படி திரும்பினாலோ அப்படி திரும்பினாலோ காலு இவ மேல உதையும் இல்லையா? இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணபோது ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணார்கள் ஆங்கிலத்துல. ஷி வாஸ் லைக் த நெதர் பில்லோ அப்படின்னார்கள். சாதாரணமா ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது த ஃபுட் குஷன் அப்படின்னார். பட் தேர் இஸ் another translation which says, தத்தோட டிரான்ஸ்லேஷன்ல நெதர் பில்லோ. நெதர்லாண்ட் அப்படின்னோம். நெதர்லாண்டுங்கிற கண்ட்ரியை விட்டுருங்க. நெதர் வேர்ல்டு அப்படின்னா என்ன? கீழே. அந்த நெதர் பில்லோ தலைமாட்டுக்கு வச்சுக்கிற தலகாணி மாதிரி இல்லாம கால் மாட்டுக்கு ஒரு தலகாணிய போட்டா மாதிரி அந்த கால் மாட்டு பில்லோ மாதிரி அவ கிடக்குறா. அப்படித்தான் இருக்கா. அஷேத பூமியில தான் படுத்துட்டு இருக்கா. இவ யாரு? துருபதனுடைய மகள். இவ தன்னுடைய அரண்மனையில எப்படி இருந்திருந்திருப்பா? அஷேத பூமௌ சக பாண்டுபுத்திரைகை பாதோபதானா. பாதத்திற்கு வைக்கிற ஒரு ஒரு அமளி மாதிரி. தலையணைன்னு அதை சொல்ல முடியாது. தலைக்கு வைத்தா தான் அது தலையணை, காலுக்கு வைத்தா அது காலணை ஆயிடும். அந்த இடத்துல அவ கிடக்குறா, படுத்துட்டு இருக்கா. இவ கிருதா குஷேஷு, குஷப்புல்லின் மீது தான் படுத்திருக்கிறாள். ஏன்னா அந்த 5 பேரும் மாந்தோல் போட்டாச்சு. அப்ப இவர்கள் 2 பேருக்கும் மாந்தோல் இல்ல, குஷப்புல் மேலதான் படுத்துட்டு இருக்கா. ஆனா நான் தத்ர துக்கம், அவளுக்கு எந்த துக்கமும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை. ந தத்ர துக்கம் ச பபூவ தஸ்யா ந ச அவமேன குரு புங்கவான் தான். இந்த 5 பேரையும் அவள் அவமதிக்க எண்ணவும் இல்லை, தனக்கு அது அவமானமாக கருதவும் இல்லை. என்னை இப்படியா கீழே தள்ளி விட்டீர்கள், வாருங்கள், மனசுக்குள்ளேயே வச்சுட்டு என்னைக்கு உங்களை வஞ்சந்திக்கணுமோ அன்னைக்கு வஞ்சந்திக்கிறேன் அப்படின்னு அவ தன்னுடைய மனசுல அவர்களை அவமதிக்க நினைக்கவும் இல்லை, தனக்கு அவமானம் தந்து விட்டார்கள் என்று கருதவும் இல்லை. இது எல்லாத்தையும் திருஷ்டதும்னன் பார்த்துட்டு இருக்கான். இங்க நடக்கிறத அவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டான் இருட்டு நேரத்துல வந்து, ஏதோ ஒரு சின்ன ஓட்டை, ஒரு ஜன்னல் மாதிரி அவனுக்கு ஏதோ ஒரு இடம் கிடைக்கிறது. அவன் அங்க பக்கத்துல நின்னு என்ன நடக்கிறத கொஞ்சம் தான் பார்க்க முடியறது இருட்டுல. ஆனா பேசுறதெல்லாம் கேட்கறது அவனுக்கு. அப்ப இவர்கள் சாப்பிட்டது, குந்தி சொன்னது, அம்மா போய் இந்த உணவை அங்க கொடுத்துட்டு வா, மிச்சத்தை இப்படி பிரின்னு சொன்னது, அதை தன்னுடைய தங்கை ஏற்றுக்கொண்டு செய்தது, அதே மாதிரி அவர்கள் அனைவரும் உண்டு. அதுக்கப்புறம் தரையில எப்படி அந்த குஷப்புல்லை விரித்தார்கள், எப்படி அவ படுத்துட்டு இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கறான். ஏ தத்ர சூரா கதாயாம் பபூவு கதா விசித்ராகா பிரதான அதிகாராக. இப்ப கதை பேச ஆரம்பித்தார்கள் இந்த 5 பேரும். உடனே எல்லாம் தூங்கல. நீங்க அந்த காலத்துல ஒரே ஒரு ஹால்ல அத்தனை பேரும் சொந்தக்காரர்கள், ஒரு பெரிய ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலினா அதுல வந்து இந்த வண்டுலேருந்து வாண்டுலேருந்து ஆரம்பிச்சு பெரிய தாத்தா வரைக்கும் எல்லாரும் அந்த அந்த ஒரு ஹால்ல விதவிதமான டைரக்ஷன்ல இருப்பார்கள். அங்கங்க அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி பேச்சு ஓடின்னு இருக்கும் இல்லையா? இப்ப இந்த 5 பேரும் பேசுகிறார்கள். சூரர்களாக இருக்கிற சூரர்கள் இவர்கள் என்ன பேசினார்கள்னா, சூராகா கதையாம்.
அவர்கள் பேசினதெல்லாம் அந்த வார் ஸ்டோரீஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி வீரக்கதைகள். வீரக்கதைகள பத்தி பேசினார்கள். நிறைய பேசினார்கள். கதா விசித்ராஹா. விதவிதமான கதைகள். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்த கதைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன பரிமாறிக்கொண்டார்கள். அதோட மாத்திரம் நிக்கல. வேற என்ன பேசினார்கள்னா, அஸ்திராணி, திவ்யானி, ரதான் ச நாகான், கட்கான், கதாஹா ச அபி பரஸ்வதாஞ்ச. ஊர் உலகத்துல என்னெல்லாம் ஆயுதம் இருக்கோ அத்தனை ஆயுதத்தை பத்தியும் பேசினார்கள். யானையை பத்தி பேசினார்கள், குதிரையை பத்தி பேசினார்கள். கட்கம், கட்கம்னா வாள், வாளை பற்றி பேசினார்கள். அஸ்திராணி திவ்யானி. அப்ப இவர்கள் இந்த 5 பேருடைய கான்வர்சேஷன் வேற என்னவா இருக்க முடியும்? அவர்கள் ஏஐய பத்தியா பேசி இருந்திருப்பார்கள். அவர்கள் இத பத்தி தான் பேசி இருந்திருப்பார்கள். இது எல்லாத்தையும் அவளும் கேட்டுட்டு இருக்கா. And she is not dejected, she is not upset. அவ எப்படி அத கேட்டுன்னு இருக்காங்கிறது எங்க தெரியறதுன்னா, இந்த 5 பேரும் அவ்வப்போது அவளை பார்த்தார்கள். திருஷ்டத்யும்னன் பார்க்கறான். அவனுக்கு தங்கை எப்படி இருக்கா? அங்க தான் படுத்துட்டு இருக்காளா? என்ன நடக்கலாம்? இப்ப இதுக்கு நம்ம ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதினோம்னு வையுங்களேன். திரௌபதி வாஸ் நாட் தட் வெரி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஒரு கண்ணோக்கத்துல என்னமோ அவளை கேட்கவே கேட்கல. அவ வந்து அதுக்கு ஷீ வாஸ் நாட் ஃபார் இட் அந்த மாதிரி எல்லாம் அவ மனசுக்குள்ள போய் உட்காந்து நாம விதவிதமா எழுதும்போது இந்த ஸ்கிரீன் பிளேல என்ன பண்ணுவோம்? இந்த 5 பேரும் பேசி கொண்டிருந்தார்கள். அவ அப்படியே எழுந்து உக்காந்தா. அப்படியே பார்த்தா. தன்னுடைய தலை விதியை நொந்துண்டா. அதுக்கப்புறம் இப்படி எழுந்து போய் வெளியில என்ன இருக்குன்னு பார்த்தா. அப்புறம் வேற வழியே இல்லையே நாங்க வந்து உக்காந்தா. இப்படித்தானே ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதுவோம். ஷி வாஸ் டிஸ்இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு. இப்போ வாஸ் ஷி இன்ட்ரெஸ்டட் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு கவலை திருஷ்டதும்னனுக்கு இருக்கு. அவன் பார்க்கறான். அவன் என்ன பண்றான்னு பார்க்கறான். அவன் காதுல இதெல்லாம் விழருது. பாஞ்சால ராஜ்யஸ்ய சுதக ததானிம் சுஸ்ராவ. இதெல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கான். இவர்கள் பேசுற இந்த கதையெல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கான். அவன் என்ன இவாலுவேட் பண்றான்? இவர்கள் பேசுறது வாளை பத்தி பேசுகிறார்கள், யானையை பத்தி பேசுகிறார்கள், குதிரையை பத்தி பேசுகிறார்கள், திவ்ய அஸ்திரங்களை பற்றி பேசுகிறார்கள். அப்படின்னா இவர்கள் போட்டிருக்கிற வேஷத்துக்கும் இவர்கள் பேசுறதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப இவர்கள் என்னவாக இருக்க வேண்டும்? இவர்கள் அரச குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இல்லைன்னா இந்த கான்வர்சேஷன் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் இன்ட்ரெஸ்டடா பேசுகிறார்கள். விடவே இல்லை. மாத்தி 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 இதையே பேசுகிறார்கள்னா அப்போ தே ஆர் பீப்புள் ஃப்ரம் தி ராயல் லீனியேஜ். அவனுக்கு அந்த சந்தேகம் வந்து விடுகிறது. அப்ப கிருஷ்ணைய பார்க்கறான். அவ எப்படி இருக்கா? அவ என்ன பண்றா? கிருஷ்ணாம் ச ததா நிஷண்ணாம் தே ச அபி சர்வே தத்ருஷ மானுஷ்யக. இந்த 5 பேரும் அவளை பார்த்தார்கள். அண்ணனும் பார்த்தான். இந்த 5 பேரும் ஏன் பார்த்திருந்திருக்கணும்? அவர்களுக்கும் அதே சந்தேகம் தான் இருக்கும். இவ எப்படி இங்க பழகுறா? நம்ம கூட இருக்க போறாளா? பழக போறாளா? இல்ல வேற ஏதாவது? ஏன்னா புதுசா வந்திருக்கா. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அவ இங்க இருக்கா. இப்ப அவளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அவள் இதை ஏற்றுக்கொள்ள போகிறாளா? அவள் ஏற்றுக்கொள்ளாமல் ஏதாவது ஒரு ரிவோல்ட் வந்ததுன்னா நம்முடைய ஒற்றுமை குலைந்து விடுமா? இந்த கவலையெல்லாம் இவர்கள் மனசுலயும் இருக்கும். அதனால அவ என்ன ரியாக்ட் பண்றான்னு இவர்களும் பார்க்கிறார்கள். திருஷ்டத்யும்னனும் பார்க்கறான். அவ கவலையே படாம இதையெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கா. ஷீ இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு கொஞ்சம் பொழுது புலருகிற நேரத்தில் திருஷ்டத்யும்னன் தன்னுடைய அரண்மனைக்கு புறப்பட்டு போனான். அப்பா கிட்ட போய் சொல்லணும். அதனால அங்க புறப்பட்டு போறான். இதுக்கு இடையில துருபதனுக்கு யாராக இருக்க முடியும்? ஒருவேளை அது அர்ஜுனனாகத்தான் இருக்குமோ? என்னுடைய மகளை வெற்றி கொண்டது அர்ஜுனனாகத்தான் இருக்குமோ?
குருவம்சத்தைச் சேர்ந்த பாண்டவர்கள் உயிரோடு இருப்பார்களோ? அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்ங்கிற நல்ல செய்தி எனக்கு கிடைக்குமோ? இப்படியே அவன் நினைச்சுட்டு இருக்கான். அவன் அங்க நடந்த சண்டைய முழுசா பார்க்கல. ஹி வாஸ் மூவ்ட் டு சேஃப்டி. அதனால அவன் திரும்ப திரும்ப என்ன நடந்திருக்கும்? அவர்கள் யாராக இருப்பார்கள்? அப்படிங்கிறதெல்லாம் அவன் நினைச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன் வரான். திருஷ்டத்யும்னன் வரான். திருஷ்டத்யும்னக ராஜபுத்திரக து சர்வம் விருத்தம் தேஷாம் கதிதம் ச ஏவ ராத்திரௌ சர்வம் ராஜ்ஞே துருபதாயா அகிலேன நிவேதயிஷ்யான் த்வரிதக ஜகாம. போய் அப்பா கிட்ட சொல்லணும். வேகமா ஓடுறான். த்வரித ஜகாம. வேகமா போறான். போய் அப்பா கிட்ட சொல்லணும். இன்னைக்கு ராத்திரி நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லணும். இந்த கான்வர்சேஷன்லாம் சொல்லணும். அப்பதான் எனக்கு இருக்கிற சந்தேகம் அப்படிங்கிற எண்ணத்தோட அவன் போறான். இவனை பார்த்தோன்னு அவ அப்பா கேட்கிறார். க அசௌ விஜேதா துஹிது மம அத்யா. என்னுடைய மகளை வெற்றி கொண்டவன் யார்? அவன் யாரு? ஏதாவது பாத்தியா? அவன் யாரு? என்னுடைய மகளை வென்றவன் யார்? ஒருவேளை விசித்திர வீரியஸ்ய து கச்சித் ஆத்ய குரு பிரவிராஷ்ய. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? விசித்திர வீரியனுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். பாண்டுபுத்திரர்கள்னு கூட சொல்லல. விசித்திர வீரியனுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த பாண்டுவின் மகன்கள் குரு பிரவீரஷ்யர்கள். குருவம்சத்திலேயே முதன்மையானவர்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? கச்சித்து பார்த்தேன யாவியாஷா. இதை வெற்றி கொண்டவன் ஒருவேளை பார்த்தந்தானா? அத்ய தனுஹு கிரகீதம் நிகதாம் ச லக்ஷ்யம். அந்த லட்சியத்தை வீழ்த்தினவன் அர்ஜுனன் தானா? ஏன்னா வேற யாரும் அதை வீழ்த்த முடியாது. அந்த இலக்கை வீழ்த்தியவன் அர்ஜுனன் தானா? அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? அவன் மனசுல இருக்கிற ஆசை. அவனுடைய மனசு அது கண்டிப்பாக அர்ஜுனனாக இருக்கும்னு சொல்றது. அவன் அந்த மனசையே நம்புகிறான். மறுபடியும் நினைச்சு பார்த்தா 2026ல இருந்து நமக்கு அதை பார்க்கும்போது அது எப்படி அப்படின்னு தோணும். ஏன்னா மனசை நம்ப முடியுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நாம மறந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தர்ம சங்கடம் வரும்போது எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை நம்ப வேண்டும் அப்படின்னு சொன்னா, தர்மம் செறிந்த மனமாக இருந்தால் அந்த மனம் சொல்வதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அதனால தான் மனசாட்சி. அந்த மனம்க்கு மனசாட்சி. யாருக்கு சாட்சி? மனம் யாருக்கு சாட்சி? சாட்சின்னு சொன்ன விட்னஸ். சாட்சி டு whom? விட்னஸ் டு whom? மனம் தர்மத்திற்கு சாட்சி. மனசாட்சி தர்மத்திற்கு சாட்சி. அப்ப தர்மம் செறிந்த மனமா இருந்தா அந்த மனசுக்கு தெரியும், அந்த சாட்சிக்கு தெரியும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி. இந்த தெய்வத்தின் சாட்சியும் மனசாட்சியும் will be in alignment. இன்னைக்கும் முடியுமா, இன்னைக்கும் நடக்குமான்னு கேட்கலாம். மாறாது. தப்பே பண்ணுகிறார்கள்னு வச்சுப்போம். யாரோ ஒருத்தர் தப்பே பண்றார். ஆனா அவருடைய மனசு உள்ளுக்குள்ள அது தப்புங்கிறத சொல்லிட்டு இருக்குமா இல்லையா? அதனாலதான் அந்த மனசாட்சி உள்ளுக்குள்ள இருக்கிற குரல், அந்த இன்ட்யூட்டிவ் வாய்ஸ், அதை கேட்டா அது சரியான பாதையில் கொண்டு செலுத்தும். நம்ம பெரியவர்கள்லாம் ஏன் அப்படி சொன்னார்கள்? என்னோட மனசு சொல்றது நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், என் மனசு சொல்றது இது கண்டிப்பாக உண்மையாகத்தான் இருக்கும். ஏன் அப்படி அவ்வளவு தைரியமாக இந்த மனசு சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார்கள்னா, மனசை தர்மத்துல கொண்டு போய் நிறுத்தியாச்சுன்னா அந்த மனசாட்சி தர்மத்தை மட்டும்தான் சொல்லும். இப்ப துருபதனுக்கு அந்த மனசு சொல்றது, என் மனசு சொல்றது கண்டிப்பா இது பாண்டவர்களாத்தான் இருக்கணும்.
அந்த ஆசையில அவன் கேட்கறான். அவன் பார்க்கவே இல்ல. அவன் வெளியிலயே வரல. அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த ஆசையில கேட்கறான். உடனே மகன் சொல்றான், "நான் பின்னாலேயே போனேன்." ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றான். "நான் பின்னாலேயே போனேன். இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, அப்பா நீங்க அந்த பக்கம் உள்ள இந்த தகராறுலாம் வர ஆரம்பிச்சு, கலாட்டா வரும்போது அப்பா உள்ள போயிட்டார் இல்லையா? அப்பா நீங்க உள்ள போனோனே, இந்த கிருஷ்ணை அவன் எப்படி போனாங்கிறதுக்கு திருஷ்டத்யும்னன் இப்ப சொல்றான். வேற யாராவது சொன்னா கூட நாம அத ஒத்துக்க மாட்டோம். ஆனா சொந்த அண்ணன். அவன் எப்படி போனாங்கிறத பார்த்தவன். அவன் சொல்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. கிருஷ்ணா சக்ருஹ்ய அஜினம் அன்வயாத் தம் நாகம் யதா நாகவதுஹு. இத விட ஒரு அழகான டிஸ்கிரிப்ஷன் அவ எப்படி போனாங்கிறதுக்கு இருக்க முடியாது. ஒத்த வரி. ஆனா அந்த ஒத்த வரியில எவ்வளோ விஷயம். அப்பா கிருஷ்ணா போனா. எப்படி போனா? அந்த முன்னால போனானே, இவன் யார பத்தி கேட்டான்? பார்த்தேன. அது பார்த்தன் தானா? அந்த லட்சியத்த கீழ வீழ்த்தினவன் பார்த்தன் தானான்னு கேட்டான். இவன் கொஸ்டின் அங்க முடிஞ்சுது. இப்ப அவன் ஆன்சர் ஆரம்பிச்சான். அப்பா கிருஷ்ணை அவனோட அஜினத்த அப்படி பிடிச்சுண்டே போனா. அப்ப அவளுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தால், எவ்வளவு தூரத்திற்கு அங்க பிடிமானம் இருந்திருந்தா, அவனுடைய மான்தோல பிடிச்சுண்டே அவ போனா. அர்ஜுனனுடைய மான்தோல பிடிச்சுன்னு போனா. சக்ருஹ்யா அஜினம் அன்வயாத். அத பார்த்தா எப்படி இருந்தது தெரியுமாப்பா? ஒரு ஆண் யானையும், பெண் யானையும் நடந்து போவதைப் போல இருந்தது. நாகாம் யதா நாகவதூஹு. ஒரு ஆண் யானையும், பெண் யானையும் நடந்து போவதைப் போல இருந்தது. திருநாவுக்கரசர் திருவையாத்துல பாடுவார். கைலை காட்சி, கைலை காட்சின்னு தேடிண்டே போனார். போய் எங்கேயோ வழியில பொத்துன்னு விழுந்துட்டார். தனியா போறவர், அதுக்கு மேல நடந்து போக முடியல. உடம்புல திராணி இல்ல. உடம்புல திராணி இல்லாம கால் நடக்க முடியாம விழுந்தபோது கூட என்ன பண்ணார்? உடம்ப இழுத்து இழுத்து போனார். உடம்பெல்லாம் ரணம். இருந்தாலும் போக வேண்டும், கைலைக்கு போக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பிடிவாதம் போனார். எவ்வளவு நாழி தாங்க முடியும்? காட்டு பாதையில அப்படியே மயங்கி விழுந்தார். அவருக்கு ஒண்ணும் தெரியாது அதுக்கப்புறம். யாரோ ஒருத்தர் வந்து தண்ணி எல்லாம் தெளிச்சு, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி, பசியில இருக்காரேங்கிறதுக்காக சாப்பாடு குடுத்து, கொஞ்சம் தண்ணி எல்லாம் குடுத்து, கொஞ்சம் அப்படி உள்ளுக்குள்ள தெம்பு வந்தோனே, அப்படி லேசா கண்ண திறந்து பார்த்து உக்காந்த உடனே, அவர் கேட்டார், "எங்க போகிறீர்கள்?" "கொஞ்சம் தெம்பு வந்ததா இல்லையா? "கொயிலைக்கு போகிறேன்" அப்படின்னார். அவர் சொன்னார், "இந்த உடம்போடெல்லாம் கைலைக்கெல்லாம் போக முடியாது. இந்த ஸ்தூல சரீரத்தோட போக முடியாது." "இல்லை, நான் கைலைக்குத்தான் போவேன். எப்படியாகிலும் போவேன்." வெச்ச வைராக்கியம் உறுதி. சரி, சொன்னா கேட்க மாட்டேன் என்கிறீர்கள். சரி போங்கள். கைலையில போய் என்ன பார்க்க போகிறீர்கள்? கைலை காட்சியை பார்க்க வேண்டும். பரமேஸ்வரனை, பரமேஸ்வரியை பார்க்க வேண்டும். சரி, இந்த உடம்பெல்லாம் ஒரே ரத்த களரியா இருக்கு. அங்க இருக்கே அந்த குளம். அதுல போய் கொஞ்சம் உங்க உடலை தூய்மை செய்து கொண்டு போங்கள் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். இவர் பார்த்தார், நிஜமாவே அங்க ஒரு குளம் தெரிஞ்சது. கொஞ்சம் மனசுல ஒரு சின்ன நெருடல் வந்தது. நம்ம வரச்சே குளம் பார்த்த மாதிரி இல்லையே. எங்கேருந்து வந்தது இந்த குளம்? ஆனா, அப்ப இன்னொரு சந்தேகமும் வந்தது. வரச்சே தான் நம்ம உடம்ப இழுத்து இழுத்து வந்தோம். மயக்கத்துல வந்தோம். கண்ணுல தெரியலையோ என்னமோ போல இருக்கு. குளம் இருந்திருக்கும். நம்ம தான் சரியா கவனிக்கலன்னு, இப்ப கொஞ்சம் எழுந்து மெல்ல மெல்ல நடந்து, அந்த குளத்துல போய் தன்னுடைய இரத்த களரியை சரி செய்து கொள்ளலாம்னு அப்படி குளத்துல இறங்கினார். வெறுமனே கொஞ்சம் இறங்கி அப்படி தண்ணி எடுக்கிற மாதிரியா, உடம்பெல்லாம் ரத்தமா இருந்தது. அதனால கொஞ்சம் அப்படியே ஒரு முழுக்கு போடலாம்னு குளத்துக்குள் மூழ்கி அப்படி தலைய தூக்கினார். பார்த்தா நிக்கிற இடம் வேற. நம்ம இறங்குறச்சே காட்டு குளத்துல இறங்கினோம். இப்ப பார்த்தா நல்லா கட்டி வச்சிருக்கே படியெல்லாம். படியெல்லாம் கட்டி வச்சிருக்கேன்னு பார்த்துன்னே இப்படி தலைய நிமித்தினா, அங்க ஒரு சந்நிதி தெரிந்தது. எங்க இருக்கோம்? சுத்தி பார்த்தார். திருவையாறுல இருக்கோம்னு புரிஞ்சுது. எங்கேயோ இறங்கினது, எந்த இடம், எந்த பாதைன்னு தெரியாது. ஆனா, இங்க வந்து ஏறினது திருவையாறு.
பாடினார். யாதும் சுவடுபடாதையாரடைகின்ற போது. யாதும் சுவடுபடாது. எந்த பாதையில வந்தேன், எந்த ரூட்டு தெரியாது. எந்த ரூட்ல வந்தேன்னு தெரியாது. ட்ரெயின்ல வந்தேனா, பஸ்ல வந்தேனா, ஃப்ளைட்ல வந்தேனா ஒண்ணும் தெரியாது. யாதும் சுவடு படாது ஐயாரடைகின்ற போது. எதிர பார்த்தார். ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் வந்தன. அந்த ஆண் யானையை பெண் யானையை பார்த்தார். காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். காதல் மடப்பிடியோடு களிறு. களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை. தன்னுடைய காதல் பெண் யானையை அப்படி பிடிச்சிண்டு அந்த தும்பிக்கையை கொடுத்து அதை பிடிச்சிண்டு வா அப்படின்னு அழைச்சின்னு வரதே, காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அந்த பதிகம் முழுக்க பார்வதி பரமேஸ்வரனே வரல. ஆண் யானையும் பெண் யானையும், ஆண் அன்னமும் பெண் அன்னமும், ஆண் குயிலும் பெண் குயிலும், ஆண் மானும் பெண் மானும் இவைதான் வந்தன. ஆனா ரிஃப்ரெயின் மாறவே மாறாது. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இந்த கண்டறியாதன கண்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கே, ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட், ட்ரிக்கியான ஸ்டேட்மெண்ட். கண்டறியாதன கண்டேன்னா என்ன அர்த்தம்? இந்த பொருள் நான் பார்த்ததே இல்லை சார். 2026 வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்லை. இப்ப நீங்க இந்த பொருளை கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சா, கண்டறியாதன கண்டேன். கண்டறியாதன, இதுவரைக்கும் நான் பார்த்து அறியாத ஒன்றை பார்த்தேன். இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கொஞ்சம் முன்னால கிருஷ்ணர் சொன்னாரா இல்லையா, மனுஷ குலத்துல இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு வீரம் அப்படின்னாரா இல்லையா, அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த பொருளை நான் பார்த்துருக்கேன். ஆனா இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் முழுக்க எனக்கு தெரியாது. ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட கொடுக்குறேன். அது என்னென்னத்தையோ ஒரு 10 நிமிஷத்துல போட்டு குடஞ்சி எனக்கு தெரியாததெல்லாம் சொல்றது. இதுக்குள்ள இத்தனை விஷயம் இருக்கா? இந்த பெட்டிக்குள்ள இத்தனை விஷயம் இருக்கா? கண்டு அறியாதன கண்டேன். இதை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் இதற்குள் அறியாதன என்னென்னமோ இருக்கே, நான் அறியாதன கண்டேன். இந்த 2வது கண்டு அறியாதன கண்டேன் தாங்க. காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். இதுவரைக்கும் ஆண் யானை வரதையும் பார்த்துருக்கேன், பெண் யானை வரதையும் பார்த்துருக்கேன். ஆனா இத்தனை நாள் எனக்கு அர்த்தம் புரியல. அங்க ஒருத்தர் கேள்வி கேட்டாரே, கைலையில போய் என்ன பார்க்க போற? பார்வதியை பரமேஸ்வரனைன்னு சொன்னேனே, இப்பத்தான் எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது. ஆண் யானையும் பெண் யானையும் பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும், ஆண்மானும் பெண்மானும் பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அந்த இறைவன்னு சொன்னா, கைலை காட்சியை பார்க்கறதுக்கு நான் என்னத்துக்காக கைலைக்கு போகணும்? அந்த கைலை காட்சி தான் இங்க எல்லா இடத்துலயும் இருக்கே. கண்டு அறியாதன கண்டேன். இப்போ திருஷ்டதும்னன் அந்த கைலை காட்சியை எங்க பார்க்கறான்? நாகம் யதா நாகவதூஹு. அப்பா, ஆண் யானையும் பெண் யானையும் போனா எப்படி இருக்குமோ அப்படி அங்க யானைக்கும் அந்த தோற்றத்துக்கும் சம்பந்தமே இல்லை. யானை மாதிரியா அர்ஜுனன் ஒரு அந்தணன் மாதிரி, அதுவும் மாந்தோலை கட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவ பெருசா ஏதோ ஒரு பெரிய பிராண்டட் அட்டாயர் போட்டுண்டு அந்த அட்டாயர்ல அப்படி கையை பிடிச்சுண்டு அவ அப்படி ஸ்டைலா போனா அப்படின்னு இல்லை. அந்த மாந்தோலை பிடிச்சுன்னு போறா. அம்மாவுக்கு ஒசரம் எட்டாம அம்மாவோட சேலை அப்படி கீழே பிடிச்சுன்னு போகுமே குழந்தைகள், அந்த மாதிரி அவனுடைய மாந்தோலை பற்றி கொண்டு போகிறாள். கிருஷ்ணா சக்ரிஹ்ய அஜினம் அன்வயா தம் நாகம் யதா நாகவதூஹு. இவனுக்கு பார்க்கறதுக்கு ஒரு யானை போவது மாதிரினா, அப்ப அந்த கம்பீரம் எப்படி இருந்திருக்கும்? 2 பேரும் கம்பீரமாக போனார்கள். அர்ஜுனன் கம்பீரமா போனான்னு சொன்னா, இந்த பெண்ணை நான் வென்று விட்டேன் அப்படிங்கிற ஒரு ப்ராவஸ்ன்னு நம்ம அர்த்தம் எடுத்துருவோம். இட் வாஸ் நாட் பிளெயின் மேல் ப்ராவஸ் தேர். அவ அதே கம்பீரத்தோட போறா.
ஒரு யானை, ஒரு அழகான பெண் யானை போனா எப்படி இருக்குமோ, அதே கம்பீரத்தோட போறா. 2 பேரும் அந்த பார்கவ கர்மசாலாவுக்கு போனார்களப்பா நான் பார்த்தேன். சரி என்னான்னு நான் பின்னாலேயே போனேன். அங்க போனா கிருஷ்ணை போனா. அவளை வென்றவன் இருக்கானே அவனும் போனான். அஸ்யாக ததக தௌ அபிவாத்ய பாதௌ உக்த்வா. நாம முதல்ல பார்க்காத சில விஷயங்கள அவன் கவனிச்சு இப்ப சொல்றான் பாருங்கள். அவன் சொன்னா தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ். சிக்னிஃபிகன்ஸ், வேலிடிட்டி அவன் சொன்னா தான். மாந்தோலை பற்றி கொண்டு அவள் போனாள் அப்படிங்கிறத வியாசர் சொல்லி இருந்தார்னா வேற வேலை இல்லை இவருக்கு. இவருக்கு மாந்தோலை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு விட்டுருப்போம். ஆனா சொன்னது திருஷ்டதும்னன். அப்ப அதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஷீ வாஸ் ஹாப்பி. ஷீ வாஸ் ஹாப்பி கோயிங் வித் ஹிம். அவ ரொம்ப சௌஜன்யமாக அந்த மாந்தோலை பற்றி கொண்டாள். அவளுக்கு பிடிக்கலன்னா அவனுடைய மாந்தோலை அவள் பற்றி இருக்க மாட்டாள். அவ ரொம்ப சௌஜன்யமாக பற்றி கொண்டாள். உறவாக எண்ணினாத்தான், அப்பத்தான் பிடிக்க முடியும். நீங்க பழைய தர்மங்களில் யாருடைய உடையை, யாருடைய உடலின் சில பாகங்களை யார் தொடலாம் என்பதற்கே தர்மங்கள் உண்டு. ஒரு பெண்ணின் கூந்தலை அவளுடைய தந்தை தொடலாம். தந்தைக்கு பின்னர் மணாளன் மட்டுமே தொடலாம். மற்றவர்கள் தொடக்கூடாது. தந்தை ஸ்தானத்துல இருப்பவர்கள் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம். அப்பவே அது அப்பாங்கிற ஸ்தானம் இல்ல, அண்ணன் அப்பாவுக்கு சமானம். இத ஔவை சொல்லுவா. பாரி மகளிர், பாரியினுடைய 2 பெண்கள். பாரி மன்னன் இறந்து போனான். அப்ப ஔவை சொல்லுவா, இந்த 2 பெண்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த பொறுப்பு என்கிட்ட இருக்கு. இந்த 2 பெண்களுடைய கூந்தலை தொட்டு வருடக்கூடிய ஒரு கணவனை நான் இவர்களுக்கு தேடித்தர வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஆடவனுடைய ஆடையை பற்றி கொண்டு ஒரு பெண் போகிறாள்னு சொன்னா, அவளுக்கு பிடிமானம் இருந்து அந்த ஆடவனை அவள் தன்னுடைய மணாளனாக வரித்திருந்தால் மட்டுமே அவனுடைய ஆடையை பற்றுவாள். இல்லைன்னா ஆடையை பற்றி கொண்டு போக மாட்டாள். இதுதான் திருஷ்டதும்னன் சொல்ற அந்த இன்ஃபர்மேஷன். அதுக்குள்ள இருக்கிற இம்ப்ளைடு இன்ஃபர்மேஷன். அப்பா 2 பேரும் அங்க போனார்கள். அங்க போனோன்னு என்ன ஆச்சு தெரியுமாப்பா? அஸ்யாக ததாக தௌ அபிவாத்ய பாதௌ. அங்க போய் அந்த மாப்பிள்ளை இருக்காரே, அங்க போனாரே, இலக்கை வென்றவர். இன்னும் மாப்பிள்ளைன்னு அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கல. அந்த இலக்கை வென்றவர் அங்க போய் அபிவாதனம் பண்ணார். அங்க போய் ஒருத்தருக்கு அபிவாதனம் பண்ணார். அப்போ உக்த்வாச்ச கிருஷ்ணாம் அபிவாதயா இதி. அப்பா கிருஷ்ணையும் நமஸ்காரம் பண்ணினா. அப்படி நமஸ்காரம் பண்ணது யாரு அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கிறேன். ஒண்ணு, அங்க மூத்தவராக ஒருத்தர் நின்றார். அவருக்கு நமஸ்காரம் பண்ணினார்கள். அப்புறம் ஒரு பெண்ணரசி நின்றாள், கொஞ்சம் வயது முதிர்ந்தவளாக. அதுதான் அவர்களுடைய தாயாராக இருக்க வேண்டும். நமஸ்காரம் பண்ணினார்கள். இதுல என்ன இண்டிகேஷன்? அவர் மாத்திரம் நமஸ்காரம் பண்ணல, கிருஷ்ணையும் நமஸ்காரம் பண்ணியிருக்கான்னா அவளுக்கும் பிடித்தம் இருந்துதான் அவள் நமஸ்காரம் பண்ணியிருக்கிறாள். பிடித்தம் இல்லைன்னா அவன் நமஸ்காரம் பண்ணியிருக்க மாட்டா. அவ பாட்டுக்கு அப்படி நின்றுட்டு இருந்திருப்பா. இப்படி தலையை எப்படி திருப்பின்னு இருந்திருப்பா. ஒரு ஸ்டெப்லையும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், சிக்னிஃபிகண்ட் இன்ஃபர்மேஷன். சில இடங்கள்ல சில ஸ்லோகங்களை ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்லோகங்கள்ல ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு நியூஸ் இருக்கு, தகவல் நமக்கு இருக்கு. அங்க ஒருத்தர் நின்னார், க்ஷத்ரிய புங்கவாகா. அவரை நமஸ்காரம் பண்ணினார்கள். இதெல்லாம் முடிஞ்சதுப்பா. அதுக்கப்புறம் அவர்கள் கிருஷ்ணையை விட்டு விட்டு பிக்ஷை வாங்குவதற்கு போய்விட்டார்கள். அதனால தான் சொன்னேன், இந்த இன்ஃபர்மேஷன் அங்க வரல. டக்குன்னு சாப்டர் மாறும். அங்க டெக்ஸ்ட்ல வந்தோன்னா இந்த ஸ்லோகம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் உள்ள வந்துருவார். ஆனா அந்த பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எப்படி கிருஷ்ணர் வரார், அப்ப இவர்கள் 5 பேரும் இல்லையா, எங்க போனார்கள் அப்படின்னு நமக்கு அங்க ஒரு கேள்வி வருமா இல்லையா? அந்த கேள்விக்கு விளக்கம் இங்க வருது.
ஸ்திதௌ ச தத்ர ஏவ நிவேத்ய கிருஷ்ணாம் பைக்ஷ பிரச்சாராய கதாஹா நர அக்ரயாகா. பிக்ஷை வாங்குவதற்காக, பிக்ஷைக்காக அவர்கள் வெளியில் போய்விட்டார்கள். கிருஷ்ணையை மாத்திரம் அங்க இருக்கச் சொல்லிவிட்டு, நிவேத்ய அங்க இருக்கச் சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அப்படின்னா என்ன? கிருஷ்ணையை இருக்கச் சொல்லிட்டு அவர்கள் 4 பேரும் போயிட்டார்கள். சப்போசிங் ஷி வாண்டட் டு எஸ்கேப், ஷி குட் ஹேவ். அவள் அங்க இருக்கா. இருக்கிறது வயசான ஒரு பெண். ஒரே ஒருத்தர், அவர் மூத்தவர் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறார்ப்பா. அங்க கிருஷ்ணையை விட்டு விட்டு 4 பேரும் வெளியில் போய்விட்டார்கள் பிக்ஷை வாங்கி கொண்டு வருவதற்காக. அப்போ அவ மாத்திரம்தான் அங்க இருந்திருக்கா. பிராக்டிக்கலி அவள் பிடித்துத்தான் அங்கே இருக்கிறாள். இல்லைன்னா அவ அங்க இருந்திருக்க மாட்டா. இதுக்கப்புறம்ப்பா இரவு நேரம் வந்தது. எனக்கு என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குலைந்தன. நான் மனசுல இவர்கள் யாருன்னு தெரியாம நின்னேன். எனக்கு அந்த சந்தேகம் எல்லாம் காணாம போச்சு. எப்படி தெரியுமாப்பா? இவர்கள் க்ஷத்திரியர்கள்னு நான் தீர்மானத்துக்கு வந்தேன். எப்போ? இவர்கள் பேசினதெல்லாம் கேட்டபோது. நிக சம்சயம் க்ஷத்ரிய புங்கவாகா. இவர்கள் க்ஷத்திரியர்கள். இவர்கள் பிராமண புங்கவர்கள் இல்ல, க்ஷத்திரிய புங்கவர்கள்னு எப்போ புரிஞ்சுன்னேன்னா, யதாஹி யுத்தம் கதயந்தி. யுத்தத்தை பத்தியே பேசினார்கள். சண்டை போடுறத பத்தியே பேசினார்கள். ராத்திரியெல்லாம் பேசினார்கள்ப்பா. இப்படி நிறைய பேசினார்கள். அதனால அக்னியிலிருந்து தப்பித்த பாண்டவர்கள் இவர்கள்தான். அது பார்த்தன் என்கிற தீர்மானத்திற்கு வந்தேன். இயம் சம்ருதா முக்தான் ஹி பார்த்தான் ஸ்ருணும அக்னிதாகத். நான் கேள்வியும் பட்டேன்ப்பா. அங்க இருந்த கூட்டத்துல அக்னியிலிருந்து பாண்டவர்கள் தப்பித்து விட்டார்கள் அரக்கு மாளிகையில்னு நான் ஏற்கனவே கொஞ்சம் கேள்விப்பட்டிருந்தேன். இப்ப எனக்கு இது ஊர்ஜிதம் ஆகிவிட்டது. அக்னியிலிருந்து தப்பித்த பாண்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதையும் இதையும் சேர்த்து பார்த்தா இது கண்டிப்பாக அர்ஜுனன். இதுல கதை மூவானது ரொம்ப குறைச்சல் தான். ஆனா why every bit of that information becomes important? திரௌபதி அதை தன்னுடைய உளமாற ஏற்றுக்கொண்டாள். துருபதன் உடனே தீர்மானம் பண்ணான். சரிப்பா, இன்னைக்கு நான் நம்முடைய புரோகிதரை அனுப்புகிறேன். அவர் போய் அவர்கள் யாரு என்னன்னு கேட்டுண்டு வரட்டும். ஏன்னா அவர்கள் அந்தண கோலத்தில் இருக்கிறார்கள். அப்போ அந்தணர்கள்ட்ட போய் பேசுறதுக்கு அதே மாதிரி ஒரு வேதவித்தை அனுப்பணும்னு சொல்லி தன்னுடைய புரோகிதரை நீங்க போய் பேசிவிட்டு வாருங்கள், என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லி அனுப்புறான். அவர் அங்க போனார். நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க மகாராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த யாருமே வீழ்த்த முடியாத இலக்கை வீழ்த்தி எங்க வீட்டு பெண்ணை நீங்கள் வென்றீர்கள்ங்கிறதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. துருபதனும் பாண்டு மகாராஜாவும் ரொம்ப நண்பர்கள். இவரா ஆரம்பிச்சார். துருபதனும் பாண்டு மகாராஜாவும் ரொம்ப நண்பர்கள். எங்க மகாராஜாவுக்கு தன்னோட பொண்ண அர்ஜுனனுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அது நடந்திருக்கும்னு சொன்னா அவருக்கு ஏக மகிழ்ச்சி. The information is, if that is so, he is happy. ஸோ நீங்க அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. அது நடந்திருக்கும் என்றால் அவருக்கு ஏக மகிழ்ச்சி. பாண்டு மகாராஜாவை பற்றி நாங்கள் நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கோம். பாண்டு புத்திரர்களை பற்றியும் எங்கள் ராஜாவுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. இதை சொல்லும்போதே யுதிஷ்டிரர் அப்படி பார்த்தார். பீமனை கூப்பிட்டார். வந்திருக்கிறவர் ஒரு மகாராஜாவோட புரோகிதர். அவருக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். அவரை ஆசனத்தில் உட்கார வச்சு பீமனை கூப்பிட்டு, இங்கே வா பீமா, அவருடைய பாதங்களை கழுவு, பாத பூஜை பண்ணு. பீமன் வந்தான். அதே மாதிரி வந்து பாத பூஜை பண்ணினான். இதையெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே
தாங்கள் யாருங்கிறது தானே அவர் கேட்ட கேள்வி. நீங்க யாரு அப்படிங்கிறது தானே இன்டைரக்ட்டா பாண்டு மகாராஜா மேல எங்களுக்கு மரியாதை, மதிப்பு எல்லாம். இப்போ யுதிஷ்டிரர் பேச ஆரம்பிக்கிறார். a very interesting reply. நம்ம சாதாரணமா பாவம் யுதிஷ்டிரரை இந்த 5 பேர்ல கொஞ்சம் அப்பப்போ ஓரமா ஒதுக்கி வச்சுருவோம். அங்க இருந்த 4 சகோதரர்கள்லயும் அந்த ஒரு ஆபத்து உண்டு. இந்த 5 சகோதரர்கள்லயும் ஒரு ஆபத்து உண்டு. அந்த 4 பேர்ல 3 நாள் தான் வித்தியாசம். ஆனாலும் ராமன அப்படி மூத்தவன்னு சொல்லி, "நீ விளையாடலாம் வரக்கூடாது. நீ அங்கேயே இரு." இங்க அதே மாதிரி இந்த 5 பேர்ல, இந்த மிச்ச 4 பேர் என்ன வேணாலும் பண்ணலாம். யுதிஷ்டிரர், "நோ, நோ, நோ. யூ ஹேவ் டு பி தேர்." உங்களுக்கு ஒரு ஆல்டர் குடுத்துட்டா, அந்த ஆல்டர விட்டு நீங்க இறங்கவே கூடாது. ஆனால் யுதிஷ்டிரர் எவ்வளவு அற்புதமாக பேசுகிறாருங்கிறதுக்கு இந்த இடம் ஒரு எக்ஸாம்பிள். அவர் ஆரம்பிக்கிறார். உங்க மகாராஜா ஒரு விசேஷமான சங்கல்பத்தை வச்சு, விசேஷமான சுல்கத்தை வச்சு தன்னுடைய மகளுக்கு ஸ்வயம்வரம் நடத்தினார். ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். பிரதிஷ்ட शुल्क द्रुपदेन राज्ञा सा अनेन वीरेन तथा अनुवृणा. சுல்கம் எந்த மாதிரி சுல்கம் வச்சிருந்தார்? கன்யா சுல்கம் என்ன வச்சிருந்தார்? உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொன்னா அந்த லட்சியத்தை அடைய வேண்டும். அது சாதாரண சுல்கம் இல்லை. சாதாரணமா ஏதோ ஒரு சின்ன அம்பையும் சின்ன வில்லையும் வச்சிருந்தா பரவாயில்ல. பிரதிஷ்டா சுல்க, சாதாரண சுல்கம் இல்லை, பெரிய சுல்கத்தை வச்சு அதில் வெல்லக்கூடிய வீரனுக்கு மகள் அப்படின்னு அறிவித்திருந்தார். அப்போ இதுல கண்டிஷன் என்ன? அந்த சுல்கம் தான் இல்லையா? ந தத்ர வர்ணேஷு கிருதா விவக்ஷா ந ஜீவ ஷில்பே ந குலே ந கோத்ர. வாட் இஸ் தி பாராமீட்டர் நவ்? இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொன்னா இந்த பெண் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பெண் கிடைப்பதற்கு என்ன தகுதி? அந்த லட்சியத்தை வீழ்த்த வேண்டும். அப்போ அந்த சுல்கத்துல அவர்கள் எந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள், தங்களுடைய வருமானத்திற்கு என்ன செய்கிறார்கள், ஜீவசில்பம். ஜீவசில்பம்னா ஜீவனத்திற்கு, ஷில்பம்னாலே தொழில்னு தான் அர்த்தம். ஜீவசில்பம்னா என்ன? ஜீவனத்திற்கு நான் என்ன செய்கிறேன், வருமானத்திற்கு என்ன வழி இல்லை. நான் குலே, என்ன குலம், என்ன கோத்திரம், இதெல்லாம் கிடையாது. எடுத்த எடுப்புலையே நாங்க யாருன்னு டைரக்டா கேட்கறதுக்கு பதிலா எதுக்கு சுத்தி வளைக்கிறீர்கள்? இதெல்லாம் தான் கணக்கிலேயே கிடையாது. இதெல்லாம் கணக்கிலேயே கிடையாது. அதனால இதெல்லாம் கிடையாது. அவர் வச்சிருந்த அந்த சுல்கத்தை ஒருத்தன் பண்ணிட்டான். அந்த மாபெரும் செயலை ஒருத்தன் பண்ணிட்டான். அதை ஒருத்தன் பண்ணிட்டான்னு உடனே உங்க ராஜாவுக்கு மனசு சந்தோஷப்பட்டிருக்கணும் இல்லையா? அவர் கொடுத்த கட்டளை தானே, அதை ஒருத்தன் பண்ணிட்டான். உங்க ராஜாவுக்கு மனசுல சந்தோஷம். உங்க ராஜா கிட்ட சொல்லுங்கள், ந ஏவம் கதே சௌமகீஹி அத்ய ராஜா சம்தாபம் அர்ஹதி அசுகாய கர்த்தும். சௌமக்கிங்கிறது துருபதனுக்கு இன்னொரு பெயர். உங்க ராஜா சௌமக்கி இருக்காரே, அசுகாய கர்த்தும், அவர் ஏதாவது அசுகமான செயலை, சுகம் தராத ஏதோ ஒன்றை, மனதிற்கு துக்கம் தரக்கூடிய ஏதோ ஒன்றை அவர் செய்துவிட வேண்டாம். மனசுக்கு துக்கம் தரக்கூடிய எதையும் அவர் செய்துவிட வேண்டாம். இன்னொன்னும் போய் சொல்லுங்கள், காமக ஜயக அசௌ துருபதஸ்ய ராஜ்ஞா சக ச அபி சம்பத்ஸ்யதி பார்த்திவஸ்ய. அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், அவர் மனசுல இருக்கிற ஆசை நிச்சயமாக நிறைவேறக்கூடும் என்பதை சொல்லுங்கள். That was an indirect answer. It was not a direct answer. தாங்க யாருன்னு அவர்கிட்ட ரிவீலே பண்ணல. எதுக்கு குலம் கோத்திரம்லாம் கேட்கிறீர்கள்? அவருடைய மனசுல இருக்கிற ஆசை நிறைவேறக்கூடும் என்று சொல்லுங்கள்.
அவ்வளவுதான். அவர் பார்த்தார். இதுக்கப்புறம் இங்கேயே கேட்டுட்டு இருந்தோம்னா ஒண்ணும் நடக்காது அப்படின்னு அவர் பார்க்கும்போதே அவரை நிறுத்தி இன்னொன்னும் சொன்னார். அப்ராப்ய ரூபம் ஹி நரேந்திர கன்யாம் இமாம் அகம் பிராமணக சாது மன்யே ந தத் தனுகு மந்த பலேன சக்கியம். தனுகு ந மந்தபலேன சக்கியம். இந்த பெண் இவ்வளவு அழகான பெண், உங்கள் வீட்டு பெண் ரொம்ப அழகான பெண். அவள் முறையாகத்தான் வெல்லப்பட்டிருக்கிறாள். முறையாக வெல்லப்பட்டிருக்கிறாள். அந்த தனுசை நாணேற்றுவது யாரோ ஒரு பலவீனமானவர் செய்துவிட்டார் என்பதல்ல. அவ்வளவுதான். யாரோ ஒரு பலவீனமானவர் பண்ணலன்னா மந்த பலேன சக்கியம். யாரோ ரொம்ப மந்தமான பலம் கொண்டவர் பண்ணிட்டார் இல்ல. அத பண்ணினது முன்னாலேயே விஷயம் தெரிஞ்ச ஒருத்தராத்தான் இருக்கணும். இதெல்லாம் என்னமோ அவரோட கேஷியம் மாதிரி. நச்ச அக்ருத அஸ்திரேன. அக்ருத அஸ்திரேன அஸ்திர பயிற்சி எடுக்காதவராக இருக்க முடியாது. அஸ்திர பயிற்சி எடுத்தவராகத்தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த லட்சியத்தை வீழ்த்தியவர். நஹி ஹீனஜேன லக்ஷ்யம் ததா பாதயித்தும் ஹி சக்கியம். அவர் நல்ல குலத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். வீழ்த்தியவர் நல்ல குலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். வீழ்த்தியவர் மந்தபலம் கொண்டவராக இருக்க முடியாது. அதை வீழ்த்தியவர் ஏற்கனவே அஸ்திர பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும். போய்விட்டு வாருங்கள், போய்விட்டு வாருங்கள். அந்த புரோகிதர்கிட்ட இவர் சொல்லின்னு இருக்கும் போதே இன்னும் சில ஆட்கள் வந்தார்கள். விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, மகாராஜா உங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வர சொன்னார். மகாராஜா அழைத்து கொண்டு வர சொன்னார்னு உடனே யுதிஷ்டிரர் தம்பிகளை கூப்பிட்டார். தம்பிகளும் வந்தார்கள். எல்லாம் உள்ளதான் இருந்தார்கள். அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். இது நடக்கும்போது அந்த புரோகிதர் வரும்போது அடுத்த நாள் காலை தான். அதனால அவர்கள் அங்கதான் இருக்கிறார்கள். இன்னும் பிக்ஷைக்கெல்லாம் போகல. அங்க இருக்கும்போது தான் இது நடக்கிறது. உள்ள இருந்தார்கள். அவர்களை கூப்பிட்டு தேரெல்லாம் வந்திருக்கு, புறப்படுங்கள்னர். துருபதன் நிறைய தேர்கள் அனுப்பியிருந்தார். ஒரு தேர் இல்ல, 4-5 தேர் வந்திருந்தது. கிருஷ்ணையையும் குந்தியையும் ஒரு தேரில் அமர்த்தி விட்டு இவர்கள் 2 பேர் ஒருத்தர்னு மாத்தி மாத்தி சில தேர்களில் ஏறிக்கொண்டார்கள். அவர்களுக்கும் மகிழ்ச்சி, இவர்களும் மகிழ்ச்சியாக. கிருஷ்ணை ரொம்ப சந்தோஷமா அதுல ஏறினா. மகிழ்ச்சியாக ஏறினார்கள். போகிறார்கள். அங்க போய் இறங்கினார்கள். இறங்கின உடனே குந்தி கையை பிடிச்சிண்டா கிருஷ்ணை கைய. கிருஷ்ணை குந்தி கையை பிடிச்சிண்டா. 2 பேருமாக அந்தப்புரத்திற்கு உள்பகுதிக்கு போனார்கள். அங்க போய் அங்க இருக்கக்கூடிய அரசிகள், அங்க இருக்கிற அந்த அரசகுல பெண்கள் அவர்களோட ரொம்ப சந்தோஷமாக போய் பார்த்து பேசி கொண்டிருந்தார்கள். துருபதன் மனைவிய குந்திய அழைச்சின்னு போய் துருபதன் மனைவி கிட்ட நிறுத்துறா திரௌபதி. இங்க இந்த ஆண்கள் இது இப்படி நடக்குமா அப்படிங்கலாம். இதெல்லாம் ஒரு காலத்து முறை. நீங்க நினைச்சு பார்த்தா சாதாரணமா ஒரு வீட்டுக்கு ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வந்தார் கூட ஆண்கள் அப்படி அந்த வாட் எவர் இப்பெல்லாம் டிராயிங் ரூம் அப்படின்லாம் சொல்றமே, அந்த ரிசீவிங் ரூம், ரிசீவிங் ஏரியா, அந்த ஏரியால நிற்பார்கள். பெண்கள் அந்த வீட்டிலே ஆண்களே இருந்தா கூட பெண்கள் வந்தோடனே அம்மா உள்ள போங்கம்மா அப்படிம்பார்கள். பெண்கள் உள்ளதான் போவார்கள். உள்ள அறையில தான் போய் உட்காருவார்கள். அந்த மாதிரி இந்த 2 பெண்களும் உள்ள போயிட்டார்கள். இவர்கள் வெளியில இருக்கிறார்கள். இப்போ துருபதன் இவர்களை வரவேற்று உட்கார வச்சு எல்லாம் முதல்ல பண்ண வேண்டிய உபச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு மெல்ல கேள்வி கேட்கிறான். கதம் ஜானீம பவதக க்ஷத்ரியான் பிராமணான் நுத வைஷ்யான் வா க்ஷுத்ரயோனிஜான். நான் உங்களை எந்த வர்ணத்தவர்கள் என்று புரிந்து கொள்வது? 4 வர்ணத்தையும் சொல்லி உங்களை நான் எந்த வர்ணத்தவர்கள் என்று புரிந்து கொள்வது? உண்மையை சொல்லுங்கள். காமயா ப்ரூஹி சத்யம் த்வம் சத்யம் ராஜசு சோபதே இஷ்டபூர்த்தேன ச ததா வக்தவ்யம்
அன்ருதம் நாது. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் உங்கள் விருப்பப்படி நீங்கள் விரும்புகிற உண்மையை சொல்லுங்கள். காமாய ப்ரூஹி அப்படின்னா உங்கள் திருப்தியோடு, திருப்தேன ப்ரூஹின்னு இதுக்கு ஒரு பாடபேதம் உண்டு. உங்கள் திருப்தியோடு உங்கள் உள்ளத்தில் இருக்கிற உண்மையை சொல்லுங்கள். ப்ரூஹி சத்தியம். என்னத்தினாலனா சத்தியம் ராஜசு சோபதே. சத்தியம்தான் அரசர்களுக்கு சோபையை தரும். சத்தியம்தான் சோபையில் அரசனாக திகழும். அந்த சத்தியம்தான் will give you that opulence. உங்களுடைய அரசத்தன்மை, அரசத்தன்மைன்னு கூட இல்லை, நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும். ஆனா அதை எப்படி சொல்றான்னா அரசர்களுக்கு சோபையை தரும்னா நீங்கள் அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று நான் புரிந்து கொண்டு விட்டேன்கிறது இன்டைரக்டா வருது. நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். இஷ்டபூர்த்தேன ச ததா வக்தவ்யம் அன்ருதம் நாது. அந்தண கோலத்தில் இருக்கிறார்கள். அதனால என்ன சொல்றான், நீங்க பண்ணக்கூடிய விரதங்கள், பூர்த்த யாகங்கள், இஷ்டி யாகங்கள் இதெல்லாம் இருக்கா இல்லையா, நீங்க பண்ணக்கூடிய தர்மம்லாம் இருக்கா இல்லையா, அந்த தர்மத்தின்படியே அன்ட்ரூத் பேசப்படக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய இஷ்டபூர்த்தேன ச ததா வக்தவ்யம் அன்ருதம் நாது. அன்ருதம் பேசப்படக்கூடாது. அப்ப நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். இப்ப யுதிஷ்டிரர் பார்த்தார், மகாராஜா, நாங்கள் அரச குலத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் பாண்டுவின் புத்திரர்கள், நாங்கள் பாண்டு புத்திரர்கள். படிப்படியா ஒன்னொன்னையும் சொன்னார். நாங்கள் பாண்டு புத்திரர்கள், நாங்கள் அரக்கு மாளிகையிலிருந்து தப்பித்தோம். அரக்கு மாளிகையிலிருந்து எப்படி தப்பித்தோம், எங்களுடைய தம்பி எங்களை எல்லாம் தூக்கி கொண்டு வந்தான். எங்களுக்கு வியாசருடைய வழிகாட்டுதல் கிடைத்தது. நாங்கள் வந்தோம், இந்த மாதிரி ஒரு கந்தர்வனை சந்தித்தோம், இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு ஒன்னொன்னையும் வரிசையாக எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே வந்தான். சொல்லிக்கொண்டே வந்து அந்த லட்சியத்தை வீழ்த்தினானே, அது வேற யாரும் இல்லை, அது அர்ஜுனன்தான். புண்ணியே அகனி மகாபாகு அர்ஜுனக குருதாம் க்ஷணம். குருநந்தனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன்தான் தன்னுடைய கையினால் அந்த வில்லை பிடித்து கிருஷ்ணாத்து விதிவத் பாணிம் அத்ய ஏவ குருநந்தனன்தான். இப்போ இவர் சொன்னார், இந்த குருநந்தனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் இருக்கிறானே, அவன்தான் என் மகளை மணக்க வேண்டும் இல்லையா, அவர் கைப்பற்ற வேண்டும். ஏன்னா அவர் சொல்லிட்டார் இது அர்ஜுனன் தான். உடனே இவர் சொன்னார் அர்ஜுனன் கையை பற்ற வேண்டும். இந்த அர்ஜுனன் திருமணம் செய்து கொள்ளட்டும், தன்னுடைய கையினால் என் மகளின் கைப்பற்றி திருமணம் செய்து கொள்ளட்டும். விதிவத் பாணிம் கிருஷ்ணாது. விதிமுறைப்படி, சடங்கு முறைப்படி அவளுடைய கையை பிடிக்கட்டும், காதல் ஒருவனை கைப்பிடிக்கட்டும். இப்போ யுதிஷ்டிரர் அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். மகாராஜா, மம அபி தார சம்பந்தக காரியக தாவத் விஷாம்பதே. தார சம்பந்தம், என்னுடைய தாரம், எனக்கு தாரத்தோடு சம்பந்தம் ஏற்பட வேண்டும்னா என்னுடைய திருமணம் இப்போது பேசப்பட வேண்டும்னர். He very diplomatically said, அர்ஜுனனுக்கு கல்யாணம்னு சொல்லுகிறீர்கள், அர்ஜுனன் கரம் பிடிக்கட்டும்னு சொல்லுகிறீர்கள், நான் மூத்தவன் இருக்கிறேன், என்னுடைய மனமும் இப்போது பேசப்பட வேண்டும். My marriage will also have to be talked about. எனக்கான தார சம்பந்தம், அந்த காரியத்தை பற்றி பேச வேண்டும் விஷாம்பதே மகாராஜா. உடனே துருபதன் சொல்றான் பாருங்கள், தாங்கள் என்னுடைய மகளை மணக்க வேண்டும் என்று எண்ணினீர்கள் என்றால் மணந்து கொள்ளுங்கள்.
இல்லை என்றால் யாருக்கு அவளை மணமுடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, ஏன்னா என்னைக்கு அர்ஜுனன் வின் பண்ணானோ ஷி ஹஸ் பிகம் உங்க வீட்டு பொண்ணாயிட்டா, உங்க வீட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ யூ டிசைட். யாருக்கு அவளை மணமுடிக்க வேண்டும்? அது எதுக்காக துருபதன் சொல்றான்னா, நான் அவனுக்கு ஆசை இல்ல, அவனுக்கு உடனே மனசு மாறிட்டான்னு இல்ல. நீங்க உங்க கல்யாணத்த பத்தி பேசணும்னு சொல்லுகிறீர்களே, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும்னா பண்ணிக்கொள்ளுங்கள். இல்ல இவளை வேறு யாருக்காவது நீங்க யாருக்கு அசைன் பண்ணுகிறீர்களோ, அதுக்குள்ள என்ன இம்ப்ளிகேஷன்? நீங்க கண்டிப்பா அர்ஜுனனுக்கு தான் இவள அசைன் பண்ணுவீர்கள். அப்போ உங்க கல்யாணத்த பத்தி அப்படிங்கிற மாதிரி இழுக்குறான். அப்போ அவர் சொல்றார், சர்வேஷாம் திரௌபதி ராஜன் மகிஷி நோ பவிஷ்யதி. எங்க எல்லாருக்கும் அவள் பாரியையாக மாறுகிறாள், எங்களுடைய பட்ட மகிஷி. சர்வேஷாம் திரௌபதி ராஜன் மகிஷி, அவதான் எங்களுடைய பட்ட மகிழ்ச்சியாக இருப்பாள். எங்க 5 பேருக்கும் பொதுவான பட்ட மகிழ்ச்சியாக அவள் இருப்பாள். நோ பவிஷ்யதி. ஏவம் ஹி வியாஹ்ருதம் பூர்வம் மம மாத்ரா விஷாம்பதே. இதை எங்க அம்மா ஏற்கனவே சொல்லிட்டா. எங்க அம்மா சொன்னதுல இனிமேல் மாற்றமில்லை. திஸ் ஹஸ் பீன் அப்ரூவ்ட் பை ஆர் மதர். சர்வேஷாம் தர்மதக கிருஷ்ணா மகிஷினோ பவிஷ்யதி. ஆனுபூர்வேண சர்வேஷாம் கிருஷ்ணாத்து ஜ்வலேன கரம். நாங்கள் எல்லோரும் அவளை திருமணம் செய்து கொள்வோம். அக்னி சாட்சியாக நாங்கள் அவளை திருமணம் செய்து கொள்வோம். சர்வேஷாம் தர்மதக, தர்மப்படி நாங்கள் அனைவரும் கிருஷ்ணா மகிஷி நோ பவிஷ்யதி. ஆனுபூர்வேண, நாங்கள் முறைப்படி அவள் கரம் பிடிப்போம். ஜுவலேன, அக்னிக்கு முன்னால அவள் கரத்தை பிடிப்போம். இப்போ துருபதனுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஒரு கேள்வி கேட்டான். ஏகஸ்ய பஹ்வியோ விஹிதா மகிஷ்யக குருநந்தன, ஏகஸ்ய பவஹ பும்சோ விதீயந்தே கதாச்சன. ஒருவன் பல பெண்களை திருமணம் செய்து கொள்வது, ஒரு அரசன் பல மனைவிமாரை திருமணம் செய்து கொள்வது. ஏகஸ்ய பஹவ்யோ மகிஷ்ய, மகிஷிகள் மனைவிமார்கள் பலரை திருமணம் செய்து கொள்வது நடந்திருக்கு. ஆனா ஒரு பெண் பகவ பும்சோ, ஆண்கள் பலரை ஒரு பெண் திருமணம் செய்து கொள்வது நான் கேள்விப்பட்டது இல்லையே, அந்த மாதிரி ஒரு நெறி இல்லையே சொல்லிட்டு இன்னொரு கேள்வியும் கேட்டான். லோக வேத விருத்தம் துவம் ந அதர்மம் தார்மிகக. உலகத்திற்கும் வேதத்திற்கும் விருத்தமாக விரோதமாக ஒன்றை செய்வது என்பது அதர்மம். நீங்கள் தார்மிகன் என்று நான் நினைத்தேன். லோக வேத விருத்தம் துவம் ந அதர்மம். தார்மிகனாக இருக்கிற நீங்கள் லோகத்திற்கும் வேதத்திற்கும் விரோதமாக ஒன்றை செய்யாதீர்கள். சுச்சிஹி கர்த்தும் அர்ஹசி கௌந்தேய கஸ்மாத்தே புத்தி ஈத்ரிஷி. உங்கள் புத்தி எப்படி இப்படி பார்க்கிறது? அதர்மத்தை எப்படி உங்கள் புத்தி இப்படி பார்க்கிறது? சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் தி வேர்ல்ட் சேஸ். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் உலகத்துல நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையே. வேத நெறியிலையும் அந்த மாதிரி இல்லையே. நீங்க இது ரெண்டுத்துக்கும் விரோதமாக ஒன்றை சொல்கிறீர்களே, எப்படி உங்க புத்தி இப்படி பார்க்கறது? ஏன்னா இவர் வேற அது தர்மம், எங்க அம்மா வேற அப்ரூவ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ இவர் பதில் சொல்றார், சூக்ஷ்மோ தர்மாக. மகாராஜா, தர்மம் ரொம்ப சூக்ஷ்மமானது. ந அஸ்ய வித்மக வயம் கதிம் பூர்வேஷாம் ஆனுபூர்வேன யாத்தம் வர்த்தம ஆனுயாஹ்மகே. நம்முடைய முன்னோர்கள் செய்ததைத்தான் நாம் செய்கிறோம். தர்மம் ரொம்ப சூக்ஷ்மமானதுங்கிறதுனால தான் நாம அனலைஸ் பண்ணி அந்த தர்மத்தை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்முடைய பெரியவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அந்த வழியில் அதை செய்கிறோம்.
தர்மம் சூக்ஷ்மமானதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றார். இது தர்மமா, இது சரியா, இது தப்பா அப்படின்னெல்லாம் கேள்வி கேட்டோம்னா, சில விஷயங்கள் அவர்கள் ஏற்கனவே அது என்னங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து நமக்கு வழி போட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதனால அந்த வழியில்தான் நாம் இதை செய்கிறோம். உங்களுக்கு இன்னொன்றும் சொல்கிறேன். ஒரு பெண் 7 முனிவர்களை மணந்து கொண்டது ஏற்கனவே நடந்திருக்கிறது. ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மாத்திரம் சொல்றார். ஒரு பெண் 7 முனிவர்களை மணந்து கொண்டாள். இது நடந்திருக்கிறது. எனவே இதில் தர்மத்திற்கு எதிராக எதுவும் இல்லை. அது மாத்திரமில்ல. நாமே வாகன்ருத்தம் பிராக ந அதர்மே தீயத்தே மதிஹி. என்னோட புத்தி அதர்மத்தை சொல்லாது. என்னுடைய புத்தி பொய் சொல்லாது. என்னுடைய மனம் அதர்மத்தை சொல்லாது. மம சைவ மனோகதம். என்னுடைய மனசு எந்த பக்கம் போகிறதோ, எந்த வழியில் போகிறதோ, என்னுடைய மனம் தவறு செய்யாது. என்னுடைய மனசு தவறு செய்யாதுங்கிற நம்பிக்கையே எல்லாருக்கும் இருக்க முடியாது. எங்கேதோ உள்ள தப்பு பண்ணியிருந்தா அந்த மனசு சொல்லும், நீ தப்பு தானே பண்ண அப்படின்னு. என் மனசு தப்பு செய்யாதுங்கிறத சொல்றதுக்கே நிறைய தைரியம் வேணும், திருடம் வேணும். தைரியம்னா நாட் பிளெயின் தைரியம், ஏதோ அப்படி இந்த போஸ்ட்ஃபுல்லா இருக்கிறது இல்லை. அதுக்கான திருடம் இருக்கணும். தானும் தனிமையும் கங்குலும் தையலும் ஆயினான் இல்லையா? அந்த ஒரு தருணத்துல ராமன் இரவு நேரத்துல அந்த பெண்ணையே நினைச்சுட்டு இருக்கான். அப்போ அவனுக்குள்ளேயே ஒரு கேள்வி வருது. நான் பார்த்த ஒரு பெண்ணையே நினைச்சுட்டு இருக்கேனே, அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அவ பேரு தெரியாது. அங்க எங்கேயோ அப்படி மேல நின்னா பால்கனியில, நான் அப்படி பார்த்தேன், அவ்வளவுதான். உடனேயே இங்கேருந்து மனசு அங்க போயிடுத்து, அங்கேருந்து இங்க மனசு வந்துடுது. ஸ்டில் நான் அவளை பத்தி நினைச்சுட்டு இருக்கேனே, அவள் யாருக்கோ உரிமையானவளாக இருந்தால் தப்பில்லையா? நான் அவளை பத்தி நினைக்கிறது தப்பில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி வந்த உடனே கொஞ்ச நாழி நினைக்கிறான், சிந்திக்கிறான். அப்போ இல்லை, என்னுடைய மனசு தப்பான வழியில போகாது. என் மனசு தப்பான வழியில போகாது. என் மனசு திரும்ப திரும்ப அவளை நினைக்கிறது என்றால் அவள் ஆம் கன்னியே. அவள் வேறு யாருக்கும் உரிமையானவளாக இருக்க முடியாது. அவள் கன்னியாகத்தான் இருக்க வேண்டும். கன்னியாகனா he does not mean பிசிக்கலா மீன் பண்ணல. வாட் he means there is, அவள் வேறு ஒருவனுடைய உள்ளத்தில் இருப்பவள் இல்லை. அவள் யார் உள்ளத்தையும் சேர்ந்தவள் இல்லை. அவளுக்கு யாரும் உரிமை இன்னமும் கொண்டாடவில்லை. அதனால் என்னுடைய மனம் அவளை நாடுகிறது. இப்ப அந்த தைரியம், மனசாட்சி மேல இருக்கிற தைரியம், இப்ப யுதிஷ்டிரர் சொல்றார், மம சைவ மனோகதம். இதை நீங்கள் தைரியமாக செய்யலாம், கவலைப்படாதீர்கள். மகாராஜா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், இது தர்மம்தான், இதை நீங்கள் தைரியமாக செய்யலாம். மகாராஜா பார்த்தார், நீங்களும் குந்தியும் என்னுடைய மகன் திருஷ்டதுய்மனும் உட்கார்ந்து பேசுங்கள். நீங்கள் 3 பேரும் உட்கார்ந்து பேசுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடுங்கள். நான் நாளை உங்களிடத்தில் கேட்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன். ஐ வில் ஹியர் இட் ஃப்ரம் யூ. என்ன செய்ய வேண்டுமோ செய்கிறேன். இத சொல்லி முடிக்கும் போது வியாசர் உள்ள என்ட்ரி. நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது வியாசர் உள்ள வந்துட்டார். அவர் சரியான நேரத்துக்கு தான் வருவார். வந்த உடனே துருபதனுக்கு உடனேயே வாருங்கள் எல்லாம் சொல்லி அவரை உபச்சாரம்லாம் பண்ணி உட்கார வச்சுட்டு, இது ஒரு பெண் பல கணவன்மார்களை திருமணம் செய்து கொள்வது என்பது நான் இதுவரைக்கும் உலகத்தில் பார்த்ததில்லையே, கேள்விப்பட்டதில்லையே. நான் என்ன செய்யட்டும்? எனக்கு இது புரியவில்லையே நட்டம். திருஷ்டதும்னனோட பேசுங்கள்னு தான் நான் சொல்றான். அந்த திருஷ்டதும்னன் அங்கதான் இருக்கான். அவன் உடனே சொன்னான்,
எனக்கும் இது புரியவில்லை. இது எப்படி சாத்தியம்? என்னால இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய தங்கையை 5 பேருக்கு நான் எப்படி திருமணம் செய்து தருவேன்? அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? யுதிஷ்டிரர் நமஸ்காரம் பண்ணிட்டு, இது தர்மம் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. இது தர்மம் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்பவும் சொல்றார், ஒரு பெண் 7 முனிவர்களை திருமணம் செய்து கொண்டது தங்களுக்கும் தெரியும் அல்லவா? இது வரலாறு இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். குந்தி சொல்றா. குந்தி வந்துட்டா. வியாசர் வந்தார்ன உடனே குந்தியும் வருகிறாள், கிருஷ்ணையும் வருகிறாள். வியாசரை நமஸ்காரம் பண்றதுக்காக வந்தார்கள். இப்ப குந்தி சொன்னா, நான் பேசின வார்த்தை அதர்மம் ஆகிவிடுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. அதர்மத்தை நான் பேசிவிட்டேனோ? அந்த அதர்மம், நான் பேசியது அதர்மமாகுமா? அதர்மத்தை நான் பேசிவிட்டேனா? எனக்கு அச்சமாக இருக்கிறது. அசத்தியமாக போய்விடுமோ? அசத்தியத்தை பேசிவிட்டேனோ? அசத்தியத்தை வாயால கூட சொல்லக்கூடாதே, சொல்லிவிட்டேனோ? வியாசர் ஒரே ஒரு ஆன்சர் கொடுத்தார், இது அசத்தியம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை. பொதுவுல எல்லாரும் இருக்கும்போது இது அசத்தியம் இல்லை சொல்லிட்டு, இது தர்மம், இதி தர்மக, அதையும் சொல்லிட்டு துருபதனை பார்த்தார். உனக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன், உன்னிடத்தில் தனியாக பேசுகிறேன், இத்தனை பேர் நடுவில் இல்லை, தனியாக பேசுகிறேன். துருபதன் தனியாக பேசுகிறேன்னு சொன்ன உடனே தலை வணங்கினான். துருபதனை தனியாக அழைத்து கொண்டு போய் வியாசர் அவனுக்கு விளக்கமாக சிலவற்றை சொல்வார். அப்பதான் துருபதன் கெட்ஸ் கன்வின்ஸ்ட். ரொம்ப டீட்டெயில்டா அவனுக்கு நிறைய விஷயங்களை வியாசர் சொல்லுவார். வியாசரும் துருபதனும் இப்போது தனி இடத்திற்கு ஒதுங்கி போகிறார்கள். அவர்கள் கொஞ்சம் பேசி முடித்து விட்டு வரட்டும். தனியா வியாசரே சொல்லிட்டார்னா அப்புறம் நீங்க அதுக்கு அப்பீலே கிடையாது. அவர் சொல்றது தான் தர்மம். வேதமே அவர்கிட்ட இருந்து தானே. அதனால அவர் சொல்றது தான் தர்மம், அவர் சொல்றது தான் வேதம்னா, நான் தனியா போய் பேசணும்னு சொல்லியிருக்கார். அப்ப நாம ஸ்னீக் பண்ணி அதை ஒட்டி கேட்கக்கூடாது. அவர்கள் பேசுவதற்கு 1 மாத காலம் கொடுத்து விடுவோம். அவர்கள் பேசி முடிக்கட்டும், நமக்கு அதை சொல்லுவார்கள். அது வரைக்கும் நாம் பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம்.